ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சயின்ஸ் பேக். நம்ம இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் பேப்பர் 41 தொடக்கம் 50 வரையான கேள்விகளுக்கு விளக்கம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ 40 கேள்வியை பார்க்க போகிறோம். 40 கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு திணிவு எம்ஐ உடைய ஒரு உலோக குண்டு ஒவ்வொன்றும் நீளம் 2 மீட்டரை உடைய இரு திணிவற்ற கம்பிகளினால் ஒரு நிலைக்குத்தான கோருடன் இணைக்கப்பட்டுள்ளது. கம்பிகள் இறுக்கமாக இருக்கும் அதேவேளை 2 மீட்டர் இடை தூரத்தில் கோளுடன் விரைப்பாக இணைக்கப்பட்டுள்ளன. இவ்வொழுங்கமைப்பு கோளின் அச்சு பற்றி ஒரு மாறா கோண வேகத்தில் சுழல்கிறது. கீழே உள்ள கம்பியில் இழுவை டி, மேலுள்ள கம்பியில் இழுவை 2t. குண்டின் கோண வேகம் என்னன்றது கேள்வி. ஓகே, எல்லாம் படத்தில் போட்டு படத்தை பாருங்கள். ஃபஸ்ட் என்னென்னா, ஒரு எம் திணிவுடைய குண்டு ஒன்று இருக்குது. அந்த எம் திணிவுடைய குண்டு 2 கம்பியால், ஒரு கம்பி இந்த இன்னொரு கம்பி இந்த 2 கம்பியால் ஒரு நிலைக்குத்தான கோளோடு இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேண்ணே, இந்த 2 கம்பிக்கும் திணிவில்லை. இது எம் திணிவு. இந்த 2 கம்பியால் ஒரு நிலைக்குத்து கோரோடு இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கம்பியில் நீளமும் 2 மீட்டர், இந்த கம்பியில் நீளமும் 2 மீட்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த இணைக்கப்பட்டிருக்க 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட இடைத்தூரம் 2 மீட்டர். அப்போ இந்த படத்தை பார்க்க உங்களுக்கு விளங்கும். இது ஒரு சமபக்க முக்கோணி மாதிரி இருக்குது. இங்கேயும் 2 மீட்டர், இங்கேயும் 2 மீட்டர், இங்கேயும் 2 மீட்டர். ஸோ ஒரு சமபக்க முக்கோணிமாக இருக்குது. ஒவ்வொரு அகக்கோணம் என்னவாக இருக்கும்? 60 வகையாக இருக்குது. ஓகே தானே? ரைட். அப்போ இதில் 30 வகைன்னு தந்துருக்கு. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? இந்த மற்ற கோணம் அது 30 வகையாக இருக்குது. இது ஒரு சமபக்க முக்கோணி என்று சொல்கிறதுனால இவ்வளோதான் விஷயம். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த குண்டு இந்த நிலைக்குத்து அச்சு பெரிய ஒரு கிடைவட்டையத்தை ஆற்றுற மாதிரி சுழலுது. கேள்வி இந்த குண்டின் ஒமேகா கோணகதி என்னன்றது கேள்வி. ஓகே தானே? அப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இது ஒரு வட்டையக சம்பந்தமான கேள்வி. நம்ம ஸ்டார்ட்லேயே வட்டையகத்து கணக்கு உதாரணம் படிச்சிருப்போம். அதில் இது ஒரு வகையான உதாரணம், வட்டையகத்துக்குள்ளே வர உதாரணம். இது கிடைவட்டையகம் பார்க்குறோம். நம்ம வட்டையகம் என்றாலே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கணும். வட்டேக்கத்தில் எம்சியூவில் கேள்வி வந்தாலும் சரி, எஸ்ஏல கேள்வி வந்தாலும் சரி, அந்த வட்ட இயக்கத்தை ஆற்ற அந்த பொருளுக்கு மையம் நோக்கி எப்சோனமே போட்டோம்னு சொன்னால், அந்த அதுக்குரிய தரவுகளை போட்டோம்னா விட வரும். அவ்வளோதான் விஷயம். ஸோ வட்டையத்தில் வர மோஸ்டான கேள்விகள் இந்த இதுக்குள்ளெல்லாம் அணுகக்கூடியா இருக்கும். ஸோ கிடைவட்டேக்க கேள்வி. ஸோ இந்த பொருளுக்கு நம்ம மையம் நோக்கி எப்சோனமே போட போகிறோம். முதல் விஷயம், இந்த ஐடியா கேள்வியை பார்த்தோன்னே வந்திருக்கணும். 2வது விஷயம், அப்போ போட்டோம்னா விட வரும். அதை தாண்டி இது கிடைவட்டேக்கத்தான் ஆற்றுது. ஆகவே இது நிலைக்குத்து பற்றி ஒரு சமநிலையில் இருக்கும். அதாவது இது கிடையாதான் சுத்த போகுது. ஸோ இது நிலைக்குத்து அசையாதல்லோ. ஆகவே இந்த குண்டில் நிலைக்குத்தா மேல் நோக்கி தாக்குற விஷயங்களும் கீழ் நோக்கி தாக்குற விஷயம் என்னவாக இருக்கும்? சமனாக இருக்கும். அது ஒரு சமநிலை சம்பந்தமான விஷயம். ஸோ இந்த கேள்வியை பார்த்தோன்னே வட்டேக்க கேள்வி, ஆகவே மைய நோக்கி எப்சிலான் போட போகிறோம்னு கேள்வியை ஸ்டார்ட் பண்ணோம்னா, என் தரவுகள் காணாட்டி தரவுகள் எதுவும் கனெக்ட் பண்ண வேண்டி இருந்துச்சுட்டா சமநிலையை போட்டோம்னா சரி. ரைட், ஃபர்ஸ்ட் தொடங்குவோம் கேள்வியை. அப்போ கிடைவட்டேக்கத்தை ஆட்டுது இந்த பொருளுக்கு மைய நோக்கி. எது மையம்? இதான் மையம். இதன் மையம். இது பற்றி தான் இப்படி வட்டேகத்தை ஆட்ட போகுது. ரைட் தானே? அப்போ இந்த அச்சு பற்றி கிடைவட்டேகம். ஆக இந்த பொருளுக்கு இந்த திசையில் எப்சிலான் போடணும். ரைட். இப்போ பார்ப்போம், தாக்குற விஷயத்தை பார்ப்போம். இங்கே 2t இருக்குது. ஸோ 2t இந்த திசையில் தான் இருக்குது. ஸோ மையம் நோக்கி எடுக்கணுமெண்டா கொஸ் 30. அப்போ 2t cos 30, இங்கே கீழே t cos 30. அப்போ மொத்தமாக எவ்வளோ வரும்? 3t cos 30 வரும். 3t cos 30 வரும். சம. இதான் மைய நோக்கி தாக்குற பிஸியாக இருக்குது. ரைட். இப்போ அந்த குண்டுண்ட திணிவு எவ்வளவு? எம்முக்கு பதிலாக அதே தான். ரைட். அடுத்தது ஏ போட போகிறோம். ஏன்னு சொல்கிறது என்ன? இந்த கிடைவட்டை இயக்கத்தை ஆற்ற அந்த பொருளின் மைய நோக்கிய ஆர்மோடு நம்ம படிச்சிருப்போம். வட்டேக்கம் ஸ்டார்டிங்லேயே அப்படி மைய நோக்கி ஆர்மோடுக்கு 2 சமன்பாடுகள் இருக்குது. ஒன்று v வர்க்கத்தின் கீழ் ஆர். இதில் v என்றது என்ன? தொடலி வேகம். ஆர்ன்றது அந்த ஆரை. அடுத்தது ஆர் ஒமேகா வர்க்கம். இதுவும் ஆர்மோடுக்கு 2 சமன்பாடு. ஒன்று இது, இன்னொன்று இது. 2 சமன்பாடு இருக்குது. இப்போ கேள்வி என்ன? கேள்வி ஒமேகா தொடர்பாக கேட்கறதுனால நம்ம எதை போட போகிறோம்? இதை போட போகிறோம். அப்போ இது ரெண்டும் மைய நோக்கி ஆர்மோடுக்கான சமன்பாடு. நம்ம இதை போட போகிறோம். ரைட். ஆர் இன்டு ஒமேகாவாக இருக்கு. ஓகே தானே? இப்போ பார்த்தோம்னா இந்த விடைகள் ஒன்றுலேயுமே டி தொடர்பான விஷயங்கள் இல்லை. தானே? இந்த விடைகள் ஒன்றுலேயுமே டி தொடர்பான தரவுகள் ஒன்றுமே இல்லை. ஆகவே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த குண்டுக்கு நிலைக்குத்தா அது மேலேயோ கீழே ஆடலானே. ஸோ நிலைக்குத்தா சமநிலையில் இருக்குது. என்ன சமநிலையில் இருக்குது? இங்கே 2t sin 30. இது மேலே தாக்குற விஷயம். கீழே தாக்குற விஷயங்கள் என்னென்ன? ஒன்று கீழே mg, அடுத்தது t sin 30. இது நிலைக்குத்து சமநிலைக்கு போட போகிறோம். எங்காவது இங்கே அளவு போகிறோம். இதை பாருங்கள். மேலே இந்த குண்டுக்கு மேலே தாக்குற விஷயங்கள் ஏன் எடுக்கிறேன்டா, இங்கே t இருக்குது. பட் ஒரு விடையிலையுமே t இல்லை. இங்கே ஒமேகா வெளிவாக்கணுமெண்டா சரி, அதுக்காக போடுறேன். ரைட். மேலே தாக்குற விஷயம் பார்த்தோம்னா 2t sin 30. இது மேலே தாக்குறது. மேலே தாக்குற விஷயங்களை கீழே தாக்குற விஷயத்தை சமப்படுத்த போகிறோம். அவ்வளோதான். கீழே தாக்குறது என்ன? ஒன்று mg ப்ளஸ் t sin 30. ரைட். sin 30. இதில் பார்த்தோம்னா 2 தர t
sin 30 பல அரை சமன் mg ப்ளஸ் t இன்ட்டு அரை. ஓகேவானே? அப்போ இங்கே வந்து t/2 வரும், இங்கே வந்து t வரும். அப்போ இங்கே கொண்டு வந்தோம்டா mg சமன் t/2 வந்து வரும். இதில் இருந்து t சமன் 2 mg வந்து வரும். என்ன நாம இப்போ மேலே ஆக்கிற விஷயம் கீழே ஆக்கிற விஷயம் சாப்பிடுது நாம என்ன செய்ய போகிறோம்? இங்கே ஒன்று போட்டோம்டா விட வரும், அவ்வளோ தான். 2 தர t பல என்ன விட போகிறோம்? 2mg தர cos 30 பல √3/2 சமன் m. இப்போ இந்த m வெட்டு படிச்சு சொன்னால் m இல்லாமல் போயிடும், t இல்லாமல் போயிடும், விட வந்து ஜி சாரோட வரும், அவ்வளோ தான். எந்த ஆரையில் இது வந்து கிடைவட்ட இயக்கத்தை ஆட்டுது? இதில் போட வேண்டியது வட்ட இயக்கத்தின் ஆரை. எந்த வட்ட இயக்கத்தின் ஆரை? இது ஆரை இவ்வளோ தான் ஆரையாக இருக்கும். இது பற்றி தானே சுத்த போகுது. √3 மீட்டராக இருக்கும், √3 இருக்கும், ஒமேகாவாக இருக்குது. இவ்வளோ தான் விஷயம். என்ன வெட்டப்படும்? எம்மும் வெட்டப்படும், √3 வெட்டப்படும். இந்த 2 √3/2 இங்கே 3 வெட்டுப்படாது, √3/2 இந்த ரெண்டு வெட்டுப்படும். ஆகவே கடைசியாக இங்கே 3 ஒன்று இருக்குது, இங்கே ஜி ஒன்று இருக்குது. ஆகவே ஒமேகா வர்க்கம் சமன் 3g என்று வரும். ஆகவே ஒமேகா சமன் √3g என்று வரும். ஓகே, எத்தனையாவிட? 3ஆவிட இருக்கும். அப்போ முதலாவது விஷயம் இது கிடைவட்டேக கேள்வி. ஆகவே மைய நோக்கி எப்சிலனை போட போகிறோம்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அடுத்தது இங்கே டி இருக்குது, இங்கே எம் இருக்குது. ஸோ டி எம்மும் விடையில் வரணும், ஒமேகா எழுவாக்கணுமெண்டா அப்படி வரக்கூடாது. ஆகவே நிலக்குதி சமனில் எடுத்து போட்டு ஒமேகா விட எடுத்துருக்கு, அவ்வளோ விஷயம். ஆகவே 41 கேள்விக்கு தேர்ட் ஆன்சர் வருது. இப்போ வந்து 42 கேள்வியை பார்க்க போகிறோம். 42 கேள்வி. எக்ஸ் y எனும் இரு சர்வசம கொள்ளளவிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு திறந்த ஆழி K உடன் ஒரு கம்பியினால் இணைக்கப்பட்டுள்ளன. தொடக்கத்தில் கொள்ளளவு எக்ஸிற்கு ஒரு ஏட்டம் Q வழங்கப்படும் அதே வேளை y ஏற்றப்படாமல் உள்ளது. ஆழி மூடப்பட்ட பின்னர் என்னென்ன கூற்று தொடர்பாக கேட்குறாங்க. ரைட். இப்போ ஸ்டார்ட்டில் வந்து 2 கொள்ளளவு இருக்குது, ஒன்று எக்ஸ் ஒன்று y. இது எக்ஸ், இந்த இருக்கிறது எக்ஸ், இது வந்து y. 2 கொள்ளளவு இருக்குது. ஸ்டார்ட்டில் வந்து எக்ஸ் என்ற கொள்ளளவை Q என்ற ஒரு ஏட்டம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து ஒரு ஏட்டம் கொடுக்கல. அப்போ இதில் ஏட்டம் கொடுத்துருக்கு, இதில் ஏட்டம் கொடுக்கல. ரைட். இந்த படத்தை பார்க்க விளங்கும் இந்த 2 பாயிண்ட்லேயும் வந்து புவித்தொடுப்பு செஞ்சுருக்காங்க, அதான் அதில் குறியீடு. ஆகவே இந்த பாயிண்டில் அழுத்தம் 0, இந்த பாயிண்ட்லேயும் என்ன இருக்கும்? அழுத்தம் 0 இருக்குது. ஏன் புவித்தொடுப்பு செஞ்சோம்னா அழுத்தம் 0 ஆயிரும். இவ்வளோ விஷயம். ரைட். நம்மளுக்கு தெரியும் ஸ்டார்ட்லேயே வந்து இந்த கொள்ளளவிகள் கொள்ளளவம் படிக்கக்குள்ள படிச்சிருப்போம். இந்த கொள்ளளவம் ஒன்று சொல்கிறது இங்கே எழுதுறேன். இந்த கொள்ளளவம் ஒன்று சொல்கிறது சி Q/V இருக்கு, அதாவது Q சமன் CV. இந்த சமனை ஒரு படிச்சிருப்போம், கொள்ளளவம் படிக்கக்குள்ள படிச்சிருப்போம். ஆகவே இந்த ரெண்டும் வந்து சர்வசமனான கொள்ளளவிகள்னு சொல்லியிருக்கு. அப்போ சர்வசமான கொள்ளளவி என்ன சமனாக இருக்கும்? 2 கொள்ளளவிகள்ற சி கொள்ளளவும் சமனாக இருக்கும். இந்த சமன்பாடு தெரியும், இது கொள்ளளவம் படிக்கக்குள்ள ஸ்டார்ட்லேயே படித்த சமன்பாடுகள். ரைட். அப்போ இந்த 2 கொள்ளளவிக்கும் சி வந்து சமனாக இருக்குது. அப்போ ஸ்டார்ட்டில் இதுக்கு ஒரு கொள்ளளவம் இருக்குது, சி ஒன்று இருக்குது, ஒரு ஏற்றமும் விட்டுருக்கு. ஆகவே இந்த சமன்பாட்டின் படி இதுக்கு கியூவும் இருக்குது, இதுக்கு ஒரு கொள்ளளவு இருக்கும் கட்டாயம். ஆக என்ன இருக்கும்? இந்த கொள்ளளவி குறுக்கே கட்டாயம் ஒரு அழுத்தம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த கொள்ளளவி இங்கே அழுத்தம் 0 வேண்டா, இந்த முனையில் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது. இப்போ கட்டாயம் இந்த கொள்ளளவி குறுக்கே ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று இருக்கும். ஏன் கியூவும் இருக்குது, ஏற்றம் விட்டுருக்கான், கொள்ளவும் இருக்குது. ரைட். இந்த கொள்ளவை பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டார்ட்டில் இதுக்கு ஒரு கொள்ளவம் இருக்குது, சி என்ற ஒரு சிக்கு ஒரு பெருமானம் ஒன்று இருக்கும். இதுக்கு அது ரெண்டும் சர்வசம கொள்ளையில் தானே. ஸோ ரெண்டும் சிசி என்று எடுப்போம். ஓகே. அப்போ இது இருக்கும், ஆனால் ஏற்றம் ஒன்றும் விடலை. ஆக இது குறுக்கே அழுத்த வேறுபாடு இருக்குமா? அழுத்த வேறுபாடு ஸ்டார்ட்டில் இருக்காது. ஆகவே முடிவு என்னென்னா இது குறுக்கே ஸ்டார்ட்டில் அழுத்த வேறுபாடு ஒன்று இருக்கும், இது குறுக்கே இருக்காது. இது இணைக்க முன்னர். இப்போ நான் என்ன போகிறேன்னா இணைச்சன் என்று யோசிக்க போகிறேன். இணைக்கிறத இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த இதை வந்து இணைச்சி போட்டேன். ஓகேண்ணே, இணைச்சாச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி முடி என்ன நடக்கும்னு சொன்னால் இங்கே 0 அழுத்தம், இங்கே 0 அழுத்தம், அது எப்போவுமே மாறாது. இதை கனெக்ட் பண்ணி முடிய இந்த கம்பி முழுக்களும் என்ன அழுத்தம் பெறும் சொல்லுங்க ஆகும்? ஒரு அழுத்தம் வரும், ஏதோ ஒரு அழுத்தம், அது விஎன் எடுக்குண்ணா, சும்மா 2 விஎன் எடுக்கு. ஆகவே இப்போ என்ன விளங்குதுண்டா இந்த கொள்ளை குறுக்கே என்ன கனெக்ட் பண்ண முதல் இங்கே அழுத்தம் 0, அங்கேயும் 0, பட் இது குறுக்கே அழுத்த வேறுபாடு இருக்குது, இங்கே இல்லை ஏற்கனவே. இப்போ கனெக்ட் பண்ண பிறகு இடத்துல அழுத்தம் மட்டும் வரும் தானே, அதனால் விஎன் எடுத்தனண்டா இந்த கொள்ளவி குறுக்கே அழுத்த வேறுபாடு எவ்வளோ வந்து பாருங்க, இங்கே வி, இங்கே 0. ஸோ வேறுபாடு வி. இந்த கொள்ளவி குறுக்கே அழுத்த வேறுபாடு என்ன? இங்கே வி, இங்கே 0. ஆக இது குறுக்கே அதே அழுத்த வேறுபாடு வருது. ஆக என்ன நடக்க மாட்டேன், இங்கே ஏற்றமே இல்லை, எப்படி அழுத்த வேறுபாடு வருதுன்னு யோசிக்கக்கூடாது. வலதோடு வருது தானே. ஆக என்ன நடந்திருக்க மாட்டேன் அந்த டைமில்? இங்கே இருக்க ஏற்றங்களில் இந்த மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸில் கொஞ்சம் இங்கால வந்திருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு மைனஸ் வந்து இங்கே வந்திருக்கு. இவ்வளோ வந்து பார்க்க போகிறோம், பட் வந்திருக்கு. ஏன்
கட்டாயம் இப்போ அழுத்த வேறுபாடு வருதில்ல, கட்டாயம் ஏற்றம் வந்திருக்கும். ஸோ இங்கே மைனஸ் வந்து வேண்டாம், புவியில் ஃபுல்லாக ப்ளஸ் தான் இருக்கும், புவியில் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் இருந்து கொஞ்சம் ப்ளஸ் கீழே இறங்கி இருக்கும், இங்கேருந்து கொஞ்சம் ப்ளஸ் மேலே வந்திருக்கும். ஸோ கட்டாயம் வந்து அது வந்து இந்த கொள்ளை வந்து ஏற்றப்பட்டிருக்கும் கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு. ரைட், அப்போ கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு இங்கேயும் அழுத்த வேறுபாடு சமனேன் V0 V0. அப்போ இந்த கொள்ளை குறுக்கையும் V தான் அழுத்த வேறுபாடு, இங்கேயும் வந்து பார்த்தோம்னா V தான் அழுத்த வேறுபாடு. அப்போ இந்த ரெண்டு கொள்ளை குறுக்கையும் வந்து அழுத்த வேறுபாடு சமனாக இருக்குன்னு சொன்னேன். இங்கேயும் V இங்கேயும் V, இந்த ரெண்டு கொள்ளை குறுக்கு அழுத்த வேறுபாடு சமனாக இருக்குன்னு சொன்னால் இந்த சமன்பாடின்படி ரெண்டு கொள்ளை குறுக்கு அழுத்த வேறுபாடு சமன்னு சொன்னால் ரெண்டும் சர்வசம கொள்ளை தானே. அப்போ C சமனாக இருக்குன்னு ரெண்டு குறுக்கு. அப்போ என்ன சமனாக இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ இப்போ இங்கே இருக்கிற ஏற்றமும் கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு இங்கே இருக்கிற ஏற்றம் என்னவா இருக்கும், சமனாக இருக்கும். ஆகவே ஸ்டார்ட்டில் QL இருந்தது, கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு இங்கே ரெண்டும் சமனாக இருக்கணும்டா, என்ன நடந்திருக்கும், அரைவாசி இங்கே போயிருப்பார். அப்போ இங்கேயும் Q/2 இங்கேயும் Q/2. இப்போ கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு இங்கே Q/2 இங்கேயும் Q/2 இருப்பார். விலங்காடு என்ன நடக்குதுண்டு இவ்வளோ தான் நடக்க போகிற விஷயம். அப்போ கனெக்ட் பண்ண முதலும் கனெக்ட் பண்ண இவ்வளோ தான் நடக்க போகிற விஷயங்கள். ஸோ கனெக்ட் பண்ண முதல் இங்கே Q இருந்தது, இது குறிக்க அழுத்த வேறுபாடு ஏதோ ஒன்று இருந்தது, இங்கே இல்லை. கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு ரெண்டு இடத்தையும் அழுத்த வேறுபாடு சமனாகிறதுனால இந்த சமன்பாட்டின்படி ஏற்றங்கள் சமனாக பகிரப்படணும். ஆக இங்கே Q/2 இங்கே Q/2. ஓகேண்ணே. அப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும், இங்கே ஸ்டார்ட் லெவலில் ஏற்றம் இருந்தது, Q இருந்தது. அப்போ இந்த சமன்பாட்டின்படி சீதானே கொள்ளலும் இருக்கட்டும். ஸ்டார்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஏற்றம் Q இருந்தது, இப்போ Q/2 இருக்குது. அப்போ இப்போ Q/2 இருக்கா, அப்போ இங்கே C மாறாதானே, உடனே C மாறாது. ஆகவே Q நேர்விசமன் என்னவா இருக்கும், B-ஆக இருக்கும். அதாவது அங்கே எவ்வளவு ஏற்றம் இருக்கோ அதாவது அழுத்த வேறுபாடு நேர்விசமனாக இருக்கும். இப்போ எவ்வளவு இருக்குது, Q/2 இருக்குது. அப்போ இருக்க அழுத்த வேறுபாடு நான் என்ன எடுத்திருக்கேன், எடுக்கோலா B என்று எடுத்திருக்கேன். அப்போ ஸ்டார்ட்டில் எவ்வளவு ஏற்றம் இருந்தது, ஸ்டார்ட்டில் கனெக்ட் பண்ண முதல் QL இருந்தது. அப்போ என்ன இருந்திருக்கும், இது டபுள் ஆகுதுண்டா, இங்கே 2V இருந்திருக்கும். அப்போ கனெக்ட் பண்ண முதல் ஏண்டா ஸ்டார்ட்டில் 2V இருந்தது, இப்போ B வந்திருக்கேன் அழுத்த வேறுபாடு. இவ்வளோ விஷயம். இப்போ கூட்ட பார்ப்போம். A கூட்டு கொள்ளளவி எக்ஸில் உள்ள ஏற்றம் Q/2 ஆக குறைகிறது பாருங்க. ரைட், ஸ்டார்ட்டில் Q இருந்தது, கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு இங்கேயும் அழுத்த வேறுபாடு சமனாகணும். அழுத்த வேறுபாடு சமனாகணும்னா ஏற்றம் சமனாக பகிரப்படணும். ஸ்டார்ட்டில் Q இருந்ததுனால இப்போ Q/2. அப்போ A என்னவா இருக்கும், உண்மையாக இருக்கும். B பார்ப்போம். கொள்ளளவி எக்ஸிற்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு அதன் தொடக்க பெருமானத்திலிருந்து மாற மாட்டாது. இது பார்த்தோன்னே பிள்ளைன் ஸ்டார்ட்லேருந்து எக்ஸ் என்ற கொள்ளளவிக்கு குறுக்கே Q ஏற்றம் இருந்தது, இப்போ Q/2 ஏற்றமாக மாறுது. ஸோ இந்த சமன்பாட்டின்படி ஒரு கொள்ளளவின் C மாறாது. ஸோ ஏற்றம் குறையுதுண்டா V என்ன செய்யணும், குறையணும். எவ்வளோ குறையுது, அரைவாசா குறையுது, கட்டாயம் குறையணும். மாற மாட்டான்னு சொல்கிறாங்க, பிள்ளையாக இருக்கும். அப்போ என்னென்னு வந்திருக்கணும், ஸ்டார்ட்டில் இருந்த அழுத்த வேறுபாட்டின் அரைவாசி ஆக்கப்படுதுன்னு வந்திருக்கணும். அதை நோட் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்த C கூட்டு கொள்ளளவி எக்ஸில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி தொடக்க பெருமானத்தின் அரைவாசி. ரைட். இப்போ நம்மளுக்கு தெரியும் கொள்ளளவியில் சேமிக்கப்பட்ட சக்தி ஈக்கு ½ QV என்ற சமன்பாடு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இது வந்து நோட்ஸ்லேயே நம்ம ஸ்டார்ட்டில் தியரியில் படிச்சிருப்போம். இப்போ இந்த Qக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், CV போடலாம். அதை போட்டோம்னா ஈக்கு பதிலாக ½ CV² இன்னொரு சமன்பாடு இருக்குது. அடுத்தது இதுக்கு பதிலாக பிக்கு பதிலாக நீங்கள் வந்து Qவிங்கள் C கொண்டு போட்டிங்கன்னா எனர்ஜி சமன் ½ Q வர்க்கத்திங்கள் C என்று வரும். ஓகேண்ணே, மாறி மாறி போட்டிங்கன்னா 3 சமன்பாடு எடுக்கலாம். இப்போ இந்த மொத்த கேள்வியும் எது மட்டும் மாறாமல் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம், கொள்ளளவு மாறாது. ஆகவே இந்த சமன்பாட்டில் இந்த மொத்தம் 3 இருக்குது, அதில் இதை எடுக்கிறதா நீங்கள் பொருத்தமாக இருக்குமே. எனர்ஜியில் C மாறாது, ஆகவே பிக்கு தகுந்த மாதிரி மாறும். இதுவும் எடுக்கலாம், அல்ல இந்த சமன்பாடு எடுக்கலாம். பாருங்கள், இதுலேயும் C மாறாது, Q மட்டும் மாறப்போகுது. ரெண்டில் ஏதோ ஒன்று எடுக்கலாம். நான் கடைசி சமன்பாடு எடுக்கிறேன். கடைசி சமன்பாடு என்ன விளங்குதுண்டா, ½ Q வர்க்கத்திங்கள் C தானே, C மாறாதுண்டா அந்த எனர்ஜி என்னதுக்கு நேர்விசமனாக இருக்கும், Q வர்க்கத்துக்கு நேர்விசமனாக இருக்கும். விளங்குதானே. இப்போ ஸ்டார்ட்டில் இந்த எக்ஸ் என்ற கொள்ளைக்குரிய எவ்வளோ இருந்தது, Q இருந்தது, இப்போ Q/2. அப்போ Qவில் இருந்தது இப்போ Q/2 மாறுது. ஸ்டார்ட்டில் Qவாக இருந்த ஏற்றம் இங்கே இப்போ Q/2 மாறுது. அப்போ இதில் வர்க்கம் தானே சம்மந்தப்படுது. ஸ்டார்ட்டில் இருந்த எனர்ஜி ஈன்னு எடுத்தோம்னா அது Qக்கு நேர்விசமனாக இருக்கும். இப்போ இருக்க எனர்ஜி எவ்வளோ ஒன்று தெரியாது, அது என்னதுக்கு Q/2க்கு இதில் வர்க்கத்துக்கு நேர்விசமனாக இருக்குது. அவள் எத்தனை மடங்காக குறையும், 4 மடங்காக குறையும். ஆகவே ஸ்டார்ட்டில் இருந்த எனர்ஜி ஈன்னு எடுத்தோம்னா இப்போ E/4 மாறும். இந்த வர்க்கத்துக்கு நேர்விசமனாக இருக்குது. இதை பார்த்தா உங்களுக்கு விளங்கு. அப்போ அவள் என்ன சொல்கிறான், தொடக்க பெருமானத்தின் சக்தி அரைவாசி என்று சொல்கிறான். இல்லை, என்ன வரணும், கால்வாசி என்று வரணும். ஆக இதுக்கு A கூட்டு மட்டும்தான் சரி. 42 கேள்விக்கு
ஃபர்ஸ்ட் ஆன்சர் பொருத்தமாக இருக்கும். இப்போ வந்து 43 கேள்வியை பார்க்க போகிறோம். 43 கேள்வி, கிடையுடன் சாய்வு தீட்டா ஆக உள்ள ஒரு சாய்தளத்தின் மேல் அரைவாசி ஒப்பமாக இருக்கும் அதேவேளை கீழ் அரைவாசி கரடானதாகும். தளத்தின் உச்சியில் ஓய்வில் இருந்து தொடங்கும் ஒரு குற்றி கீழ் நோக்கி வழுக்கி தளத்தின் அடியில் மீண்டும் ஓய்வுக்கு வருகிறது. குற்றிக்கும் தளத்தின் கீழ் அரைவாசிக்கும் இடையில் உள்ள இயக்கப்பாட்டு உராய்வு குணகம் என்னன்றது கேள்வி. ரைட், என்ன சொல்கிறானண்டா, ஒரு சாய்தளம் ஒன்று இருக்குது. அந்த சாய்தளத்தின் மேல் அரைவாசி வந்து ஒப்பமானது, கீழ் அரைவாசி வந்து கரடானது. நீட்டாக போட்டுரு கரடானது, இங்கே மேல் ஒப்பமானது. ரைட், வரவாசின்றதுனால நான் இதை எச்சன் எடுக்கேன், இதை எம்எச்சன் எடுக்கேன். என் அரை இது இதுவும் சமன் தானே. ஸோ இதுவும் எச் இதுவும் எச்சன் எடுக்கிறேன். ஸோ ஸ்டார்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஓய்விலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவனே கேள்வியில் சொல்கிறான். அப்போ இந்த இடத்த வேகம் என்னவாக இருக்கும், கீழ் நோக்கி யூ சமன் 0 இருக்குது. இப்போ ஸ்டார்ட்டில் ஓய்விலேருந்து தொடங்குதான். அப்படியே இங்கே வேற என்ன செய்யும், படிப்படியாக வேகம் கூடுமே. இது ஒப்பமானது, ஒப்பமான சாயலேகம் படிச்சிருப்போம். படிப்படியாக வேகம் கூடிக்கொண்டு வந்திருக்கும் இவட மட்டும். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா திரும்ப இந்த அடியை அடையக்குள்ள திரும்ப ஓய்வாக தான் இருக்கான். இப்போ என்ன நடந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இங்கேருந்து இங்கே ஒரு ஓய்வாக இருந்தது, இங்கே ஒப்பமான சாயுதலம். ஆக இது வரைக்கும் வந்து வேகம் படிப்படியாக கூடி 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 வந்தது. இங்கே திரும்ப ஓய்வடைதண்டா. இந்த பகுதிக்குள்ளே என்ன நடந்திருக்கு, உராய் விசை அதில் இயக்கத்துக்கு எதிராக தாக்குறதால அது மொத்த இயக்க சக்தியுமே தான் இழந்து, இவடத்தை பெற்ற மொத்த இயக்க சக்தியையும் இவடத்தை இழந்து திரும்ப ஓய்வடைஞ்சிருக்கு. அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, ஸோ உராய்வுக்கு செய்யப்பட்ட வேலைலாம் இந்த கேள்வியை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் சொன்னால், ஒரு இடத்த இவடத்தை இருக்குது, இப்போ இங்கே இருக்குது. ஸோ ஸ்டார்ட்லேயும் இயக்க சக்தி 0, இப்போயுமே இயக்க சக்தி 0. ஆனால் இங்கேருந்து இங்கே வரக்குள்ள இப்போ இவடத்திற்குள்ள எவ்வளவு அழுத்த சக்தி இருந்திருக்கும். நான் இந்த நிலத்தை L எடுக்கிறேன், ஏன்னு கடைசியாக சொல்கிறேன். இவடத்திற்குள்ள எவ்வளவு அழுத்த சக்தி இருந்திருக்கும், mgl. தரைமட்டத்திலிருந்து ZPL அடுத்தம்னு சொன்னால், இதை ZPL அடுத்தம்னு சொன்னால் தரைமட்டத்திலிருந்து L உயரத்தில் இருக்க அது எவ்வளவு அழுத்த சக்தி இருக்கும், mgl என்ற அழுத்த சக்தி இருக்கும். இது எம் இடத்துலையும் இருந்தால் இவ்வளோ அழுத்த சக்தி இருக்கும். இயக்க சக்தி எவ்வளோ இருக்கும், இப்போ 0 இயக்க சக்தி இல்லை. ரைட், இந்த அடி அடையக்குள்ள அழுத்த சக்தி மொத்தமாக இழந்தது, அந்த ZPLக்கு வந்துட்டு. ஸோ அழுத்த சக்தி ஃபுல்லாக இழந்துட்டு, ஆனால் இயக்க சக்தியும் இல்லை. அப்போ அந்த இழந்த அழுத்த சக்தி என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கும், இந்த போர்ஷனுக்குள்ள உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இவ்வளோ விஷயம். அப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இதில் என்ன சமன்பாடு போட போகிறோம்னு சொன்னால், இழந்த அழுத்த சக்தி எங்கேருந்து மொத்தமாக இங்கே பகுதி பகுதியெல்லாம் பார்க்கல, இங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து இங்கே வரக்குள்ள மொத்தமாக ஒரு இழந்திருக்கும் அழுத்த சக்தி. அந்த இழந்த அழுத்த சக்தி என்னவா மாறி இருக்கும், எந்த விதமான இயக்க சக்தியும் கன்வெர்ட் ஆகிருக்காது. ஏன்னா நான் இங்கேருந்து இங்கே மட்டும் எடுக்கிறேன்னா இவ்வளவு தூரத்துக்கு இயக்க சக்தியாக தான் கன்வெர்ட் ஆகிருக்கும். பிறகு அந்த இயக்க சக்தி இழக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் தனித்தனியாக போகிறத விட்டு போட்டு ஃபுல்லாக போட்டேன்னா இயக்க சக்தின்ற கதையே வராது. அப்போ இங்கேருந்து இங்கே வரக்குள்ள இழந்த அழுத்த சக்தி என்ன கன்வெர்ட் ஆகிருக்கும், உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. ஆகவே இவடத்தை அந்த பொருட்களுக்குள்ள எப்படி உராய்வு சொன்னதாக்கும், இந்த திசையில் உராய்வு சொன்னதாக்கியிருக்கும். அந்த உராய்விசை இன்டு இயங்கிய தூரம். எவ்வளோ இயங்கிய தூரம், கவனம், இயங்கிய தூரத்துக்கு 2h போடுறல. உராய்விசை தாக்குறது இந்த பிரேசம் மட்டும்தான். எவ்வளவு பிரேசம் இயங்கி இருக்கும், h இருக்கு. போட்ட படத்தின்படி h இருக்கு. இவ்வளோ விஷயம். ரைட், இப்போ பார்ப்போம், என்ன பார்ப்போம், இழந்த அழுத்த சக்தி பார்க்க போகிறோம். அப்போ ஸ்டார்ட்டில் இருந்தது ஒரு mgl, இது எல்லாம் எடுத்தோம்னா mgl என்ற அழுத்த சக்தி ஸ்டார்ட்டில் இருந்துருக்கும். இப்போ எவ்வளவு இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஸோ ஸ்டார்ட்டில் இருந்த அவ்வளவுமே தான் இழந்துட்டார். ஆகவே mgl தான் இழந்த அழுத்த சக்தியாக இருக்குது. அடுத்து உராய்வு செய்யப்படும் செய்யப்பட வேலை என்ன, உராய்வு விசை இன்ட்டு இங்கே தூரம். உராய்வு விசை என்னவா இருக்கும், F7 μr, உராய்வு விசை இன்ட்டு h இருக்குது. ரைட், இதுதான் பேசிக்கான விஷயம். இப்போ இந்த தொடர்பு எடுத்ததுக்கு பிறகு நம்ம தரப்பட்ட கணியங்களை கொண்டு கனெக்ட் பண்ணி விட்டோம்னா வெட்டுப்பட்டு ஒரு விட ஒன்று வரும். ரைட், முதலாவது விஷயம் பார்ப்போம். 3m எடுத்திருக்கோம், ஓகே பிரச்சனை இல்லை. இங்கே gn எடுத்திருக்கோம், L இங்கே L இருக்குது, இங்கே அலைச்சார்பை விட இருக்குது. ஸோ என்ன நம்ம இந்த hக்கும் Lக்கும் ஒரு கனெக்ஷனை கண்டுபிடிச்சோம்டா ரெண்டு பக்கம் வெட்டுப்படும். அப்போ என்ன செய்ய போகிற மாட்டேன், இங்கே பாருங்க, இந்த சாய்தளத்தில் இது தீட்டா தானே, சைன் டீட்டான்னு வருங்க. சைன் டீட்டான்னு சொல்கிறது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கமாக இருக்கும். ஆகவே எழுதுறன் சைன் டீட்டான்னு சொல்கிறது எல்லின் கீழ் 2h இருக்கும். அப்போ இதில் இந்த எல் சமன் என்ன வரும், எல் சமன் 2h சைன் டீட்டான்னு வரும். ஃபஸ்ட்டு இந்த முடிவு எடுத்துட்டேன், இதான் ஐடியா. இப்போ ஒவ்வொரு கணியங்களை வெட்டுறதுக்காக நான் ஒவ்வொரு புது புது விஷயங்களை எடுத்துக்கொண்டிருக்கேன். அப்போ எம் இருக்கட்டும், அப்படியே ஜிம் இருக்கட்டும், எல்லுக்கு போல என்ன போடுறேன் 2h சைன் டீட்டா போடுறேன். அப்போ இந்த ஹெச் வெட்டுப்படும் ஒரு பிளான் உண்டு. ரைட், இருக்கட்டும். மியூ இதான் கேள்வியே, இருக்கட்டும். ஆர்ன்னு சொல்கிறது என்ன, இந்த குட்டியில் செவ்வன் மருதாக்கம். கவனமாக இருக்கணும், டக்குன்னு எடுத்தோடனே 6க்கு பல எம்ஜியை போட்டு வரல. ஏன் இங்கே எம்ஜி இல்லை,
சிவன்மரதாக்கம். சிவன்மரதாக்கம் என்னவா இருக்கும்? ஒரு ஒரு சாய்தளத்தில் ஒரு பந்து இருக்குன்னு சொன்னால் அதுக்கு சாய்தளத்துக்கு செங்குத்தா இதான் அந்த ஆர் என்னவா இருக்கும்? எம்ஜி கொஸ்டிட்டாவாகவும் சாய்தளத்தின் வழியை பிரித்த கூறு எம்ஜி சைன் டீட்டாவாகவும் இருக்கும். இது நார்மலாக சாய்தள இயக்கத்தில் ஸ்டார்ட்லேயே படிச்சிருப்போம். இதான அந்த விஷயம். அப்போ ஆர் என்னவா இருக்க போகுது? இங்கே எம்ஜி கொஸ்டிட்டா போடணும். எம்ஜி கொஸ்டிட்டா போடணும். எவ்வளோ இங்கே இருக்குது இந்த உரா விஷயோடு சேர்த்து ஹெச். இவ்வளோ தான் விஷயம். இப்போ என்னத்தை காண போகிறோம்? நம்ம மீன் ஒழுவாக போகிறோம். பாவம் ஹெச்சும் ஹெச்சும் வெட்டுப்படும். ஓகே. எம்எம்எம் வெட்டுப்படும். ரைட். ஜியும் வெட்டுப்படும். ஓகே. அடுத்து என்ன செய்ய போகுது? இங்கே மியூ இருக்குது, இங்கே கொஸ்டிட்டா இருக்குது. இந்த கொஸ்டிட்டாவை கீழே கொண்டு வந்தோம்னு சொன்னால் 2 சைன் டீட்டாவிங்கள் கொஸ்டிட்டா. இப்போ சைனின்கள் கொஸ் என்ன? டேனாக இருக்குது. ஆகவே மியூ சமன் 2 டேன் டீட்டான்னு வரும். எத்தனையாவது அதுக்கு? மியூ 2 ஃபர்ஸ்ட் ஆன்சராக இருக்குது. ஆகவே 43வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பொறுத்த மாதிரி. இப்போ வந்து 44வது கேள்வி பார்க்க போகிறோம். 44வது கேள்வி, புவியை சுற்றி ஒரு வட்டப்பாதையில் இயங்கும் ஒரு உபகோளின் இயக்க சக்தி, புவியீர்ப்பு அழுத்த சக்தி, மொத்த சக்தி ஆகியன முறையே KVE அவற்றின தரப்பட்டுள்ளன. பின்வரும் தொடர்பு உண்மையானது இருக்கிறார். ரைட். இது வந்து ஒரு ஜிஃபீட்டில் வர பேசிக்கான கேள்வி. இப்போ ஜிஃபீட்டில் பார்த்தோம்னா விளங்குறது கணக்கு விஷயம் இருந்தாலும் சமன்பாடு ஒரு கொஞ்சம் லிமிட்டான சமன்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் திரும்ப திரும்ப கேள்விகளுக்கு அடிக்கடி வரும். ஸோ பேசிக்காக முதலாக வந்து ஒரு நடுவில் ஒரு கோல் இருக்குது, அதை சுற்றி ஒரு உபகோல் ஒன்று சுற்றுதுன்னு சொன்னால் அது ரெண்டுக்கும் இடையில் வந்து ஒரு விசை ஒன்று இருக்குது. அதுவும் எஃப்ஆ இருக்கும், இதுவும் எஃப்ஆ தான் இருக்கும். அந்த விசைக்கு சமன்பாடு எஃப் சமன் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் ஓவர் ஆர் ஸ்கொயர்டாக இருக்கும். இந்த ஆர்ன்னு சொல்கிறேன். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வட்டப்பாதையில் ஆரையாக இருக்குது. ஓகேண்ணே. இது வந்து அந்த விசைக்கான சமன்பாடு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஈர்ப்பு அழுத்தம் ஒன்று ஆள் இருக்கார். ஈர்ப்பு அழுத்தம் ஒன்று ஆள் இருக்கார். அது என்ன டெஃபினிஷன்ன்றது நீங்கள் ஆல்ரெடி தியரியில் படிச்சிருப்பீங்க. ஈர்ப்பு அழுத்தம் ஒன்று ஆள் இருக்கார். ஈர்ப்பு அழுத்தம்னு சொன்னால் என்னென்னா அது சமன்பாடு வந்து -GM/R வரும். டக்குன்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ஈர்ப்பு புலம் இருக்க ஒரு பிரதேசத்தில் முடிவிலில் இருக்க ஒரு ஓரளவு திணிவை ஒரு குறித்த பிரதேசத்துக்கு கொண்டு வரத்துக்கு ஈர்ப்பு புலத்துக்கு எதிராக செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும். அதான் டெஃபினேஷனாக இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். பட் இதான் சமன்பாடு. ரைட். அடுத்து பார்த்தோம்னா இது ஈர்ப்பு அழுத்தம். அடுத்து ஈர்ப்பு புல செறிவு ஒன்றால் இருக்கார். அது ஜின்னு சொல்லுவோம். அது வந்து GM/R² இருக்குது. ஆர்ன்னு சொல்கிறேன். இந்த ஆர்ன்னு சொல்கிறேன். இந்த ரெண்டு இதுக்கு இடைப்பட்ட ஆரையாக இருக்குது. சரி. அது இது வந்து ஈர்ப்பு புல செறிவு. அதுக்கு டெஃபினேஷன் நீங்கள் நோட்ஸை பார்த்துக்கொள்வீங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறது. அதாவது ஈர்ப்பு அழுத்த சக்தி. ரைட். இது பார்த்தோம்னா என்னென்னு சொன்னால் இந்த ஈர்ப்பு அழுத்தம் இருக்குல்ல, இந்த ஈர்ப்பு அழுத்தத்தை திணிவால் விரிக்கணும்னா ஈர்ப்பு அழுத்த சக்தி வரும். அதாவது M/V இருக்கு. கவனம், இந்த கேள்வியில் வந்து V வேறு, நான் போட்டிருக்க V வேறு. ஸோ கடைசியில் முடிய பார்ப்போம். ரைட். அப்போ இதை வந்து இன்னொரு திணிவால் விரிக்கணும்னா ஈர்ப்பு அழுத்த சக்தி வரும். அதுக்கு சமன்பாடு பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு -GM/M/R இருக்கு. ஓகே தானே? அது ஒரு விஷயம். அடுத்து இன்னும் சில சமன்பாடு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஒரு வட்டப்பாதையில் இயங்குகிற ஒரு உபகோல் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த உபகோலுக்கு ஒரு தொடலி வேகம் ஒன்று இருக்குமல்ல, அந்த தொடலி வேக சமன்பாடு தெரிஞ்சிருக்கணும். தொடலி வேகத்தை U எடுத்தனண்டா U சமன் √க்கு GM/R இருக்கு. ஸோ இதெல்லாம் முழுக்க நிறுவி எடுக்கணும். ஸோ நிறுவி எடுக்கிற விஷயங்கள் உங்களோட நோட்ஸில் இருக்க மாட்டேன்னா டிரெக்டாக சமன்பாடு மட்டும் இதில் எழுதுறேன். ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ரைட். அடுத்து வந்து பார்த்தோம்னா தப்பல் வேகம்ன்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. தப்பல் வேகம் இதுக்குள்ளே இந்த செக்ஷனுக்கு வராது. பட் அதை இப்படி குறிப்பாங்க, எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்கிறது. அது வந்து பார்த்தோம்னா √க்கு 2GM/R. பேசிக்காக அவ்வளோ சமன்பாடு தான் மோஸ்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் எழுத போகிறோம். இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து தொடலி வேகத்துக்கான சமன்பாடு, இது வந்து தப்பல் வேகத்துக்கான சமன்பாடு. வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணுமா? ரெண்டையும் மட்டும் குழப்பக்கூடாது. ரைட். அவள் இதெல்லாம் நிறுவுறதுக்கு ஒவ்வொரு முறைகள் இருக்குது. அதை நோட்ஸை பார்த்து கொள்வீங்க. அடுத்த பார்த்தோம்னா இது அழுத்த சக்தி. அடுத்த பார்த்தோம்னா இயக்க சக்தி. இயக்க சக்தி என்ன சமன்பாடு? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சமன்பாடு என்ன? ½ M/V இருக்கு. அப்போ இந்த உபகோலுக்கு தான் நீ போட போகிறோம். அப்போ இங்கே போடுற வேகம் மட்டும் எந்த வேகமாக இருக்கும்? தொடலி வேகமாக இருக்கும். தொடலி வேகத்துக்கு என்ன சமன்பாடு? √க்கு GM/R இருக்கும். அதை கொண்டு இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன விட வருமெண்டா ½ GM/M/R வரும். இயக்க சக்தியான இயக்க சக்தி ப்ளஸ்லாம் வரும். ப்ளஸ்லாம் இருக்குது. ரைட். நம்மளுக்கு இன்னொன்று தெரியும் என்னென்னு சொன்னால் இங்கே எழுதுற பாருங்கள், இந்த டோட்டல் எனர்ஜின்னு சொல்கிறது இயக்க சக்தியின்றையும் அழுத்த சக்தியின்றையும் கூட்டுத்தொகையாக இருக்குது. எது? டோட்டல். அப்போ நம்மளுக்கு தெரியும் இங்கே வந்து அழுத்த சக்தி தான் இருக்குது, இயக்க சக்தி தான் இருக்குது. அதை கொண்டு போட்டோம்னா
டோட்டல் எனர்ஜியை போட்டு நம்ம பிரதியிட்டு சுடிக்கணும்டா. இங்கே இப்படி பாருங்களேன், அழுத்த சக்தி வந்து ஒரு ஜிஎம்எம் இங்குள் ஆர்என் இருக்குது, மைனஸில் இருக்குது. இயக்க சக்தி வந்து ஜிஎம்எம் இங்குள் ஆர்என் இருக்குது, ப்ளஸில் இருக்குது. ஆனால் ஹாஃப் ஒன்று இருக்குது முன்னுக்கு. அதாவது இந்த பெருமானத்தின் அரைவாசி பெருமானம் உடையதாகவும் குறியில் வந்து ப்ளஸ் ஆகும் இருக்குது. அது நீட்டாக போட்டு சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எனர்ஜி எப்படி வருமெண்டா -12 இன்டு ஜிஎம்எம் இன்குள் ஆர்என் வரும். இவ்வளவு தான் விஷயம். இப்போ மோஸ்ட்டாக இவ்வளோ சமன்பாடு தான் ஜிவியில் அடிக்கடி பாவிக்கப்படுற சமன்பாடு. இப்போ அவன் கேட்குறது என்னென்னு சொன்னால் இதை கேட்குறார். முதலாவது இந்த விஷயத்தை அவர் கேட்குறார் ஒன்று. அடுத்தது இந்த விஷயத்தை கேட்குறார் 2. அடுத்தது இந்த விஷயத்தை கேட்குறார் உடனே. அப்போ இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணோம். நீங்கள் பாருங்க, கொஞ்சம் பாருங்கள். இந்த இயக்க சக்தியின்றையும் மொத்த சக்தியின்றையும் பருமனை பாருங்கள். பருமன் மைனஸ் இங்கே ப்ளஸ், அதை விடுங்க. பருமனை பாருங்கள், ½ GMM/h ½ GMM/h, ரைட்? அப்போ இந்த டோட்டல் எனர்ஜியின்றையும் கைனடிக் எனர்ஜியின்றையும் பருமன் எப்படி இருக்குது? சமனாக இருக்குது. முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள். இந்த அழுத்த சக்தி இருக்குல்ல, அழுத்த சக்தியின் பருமன் இருக்குல்ல, அதில் பருமன் அரைவாசி தான் பருமனை மட்டும் பார்க்கணும், குறிவாகக்கூடாது. பருமன் அரைவாசி தான் கைனடிக் எனர்ஜி. அதே போல் இதில் அரைவாசி தான் டோட்டல் எனர்ஜி. குறிகளை பிறகு பார்ப்போம். முதலாக இந்த இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ பாருங்கள், இந்த விடைகளில் வந்து இந்த விஷயம் இருக்குது தானே, இதை வந்து அவன் V என்று எடுக்க சொல்கிறார். அடுத்த வந்து இதை வந்து அவர் வந்து K என்று எடுக்க சொல்கிறார். கைனடிக் எனர்ஜியை, டோட்டல் எனர்ஜியை வந்து E என்று எடுக்க சொல்கிறார். ரைட், அவர் எடுக்க சொல்லட்டும். ஸோ விளங்க வேண்டிய விஷயம், இது ரெண்டும் பருமனில் சமனாக இருக்குது. பருமனை பார்த்தோம்னா இதில் அரைவாசி, இது அதில் அரைவாசி. அது குறி வந்து இங்கே 2 மைனஸ், இங்கே ப்ளஸ். இவ்வளோ விஷயம். அப்போ பார்த்தோம்னா முதலாவது விட இருக்கிற முதலாவது கேள்விக்குரிய விட, பட் எல்லா விடையும் செக் பண்ணி போட்டு வரும். ரெண்டாவது விடையை பாருங்கள், V = -K. இது V, இதையும் சமப்படுத்திருக்காரு. ரெண்டு சமப்படுமா? முதலாவது பருமன்லேயே சமப்படாது. ஸோ பருமன் அவங்க மைனஸ் ப்ளஸ் இருக்கட்டும், பிரபாபம் பருமன்லேயே 2 சமப்படாதோ, ஆகவே ரெண்டாவது விட வராது. மூன்றாவது விட V = E. எங்கே இருக்குது V? இந்த இருக்குது V, இந்த இருக்குது E. இது பருமன்லேயே சமன் இல்லைன்னு சொன்னான்ல, ஆகவே மூன்றாவது விட வராது. நாலாவது பாபம் K = 2E. K = இதான் K 2E. இதில் 2 மடங்கு. நான் என்ன சொன்னேன், இது 2 பருமனில் சமன். அப்போ இந்த 2 வந்திருக்கோம் மாவட்டத்தை வந்துருக்கக்கூடாது. ஸோ அது நாலாவது விட வராது. அஞ்சாவது விட K = V. எங்கே இருக்கு K = V? இது 2 சமன் சொல்கிறார். இது 2 சமனா இல்லை, பருமனில் இது அரைவாசன்னு சொன்னாங்க. ஆகவே குறியை விட்டு போட்டு பருமனை மட்டும் வச்சு பார்த்தாலே 2, 3, 4, 5 அந்த கடைசி 4 விடையும் வராது. ஸோ ஆக இதில் விட ஃபஸ்ட் தான் வரப்போகுது. இதுக்கு ஃபஸ்ட் என்ன சொல்கிறார், E = -K. எங்கே இருக்கு இந்த இருக்கு E = -K. ஏன் கேக்கு வந்து மைனஸ் இல்லை, ஆகவே மைனஸை போட்டு K. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஜிபியில் அடிக்கடி பாவிக்கிற சமன்பாடுகள். இது 3 தடவை தான் கேள்வி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா விளங்கும். ஆகவே 44 கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வருது. இப்போ வந்து 45 கேள்வியை பார்க்க போகிறோம். 45 கேள்வி. அகலம் ஏயையும் நீளம் பியையும் உடைய ஒரு செவ்வக கம்பித்தடம் ABCD ஆனது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு உறுதியான ஓட்டம் ஐயை கொண்டு செல்லும் ஒரு நீளமான நேர்கம்பியின் ஒரே தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தடம் வலப்பக்கத்திற்கு இயக்கப்படுகிறது. கம்பிக்கும் தடத்தின் பக்கம் ADக்கும் இடையே உள்ள தூரம் 6 இருக்கும். அதே வேளை தூண்டப்படும் ஓட்டம் I ஆகும். கேள்வி வந்து தடத்தில் உள்ள தேறிய காந்த விசை என்னன்றது கேள்வி. அப்போ ரைட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மிக நீண்ட நேரிய ஒரு கடத்தி ஒன்று இருக்குது. அந்த கடத்தியால் வந்து I என்ற ஓட்டம் மேல் நோக்கி திசையில் ஓடிக்கொண்டிருக்கு. படத்தில் போட்டிருக்க மாதிரி அதே தடத்தில் வந்து ஒரு செவ்வக வடிவமான தடம் ஒன்று வச்சுருக்கோம். ஒரு மூடிய தடம் பார்க்க விளங்கம். அதுக்கு இந்த நிலம் வந்து ஏயும் இது B என்னும் அதில் குறிச்சிருக்கு. ஓகே ரைட். என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த தடத்தை அந்த வலப்பக்கம் இந்த காட்டி இந்த திசையில் வந்து நகர்த்துறதால இந்த மூடிய தடத்தில் வந்து ஒரு I என்ற ஓட்டம் ஒன்று தூண்டப்படுது. ஓகேனே, அது அவனே திசையோட போட்டிருக்கான். ஸோ திசையை கண்டுபிடிக்கணும். பட் அவரே திசை தந்திருக்கார். கேட்ட கேள்வி வந்து தேறிய காந்த விசை என்னன்றது கேள்வி. ரைட், நம்மளுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால், ஸ்டார்ட்லேருந்து வருவோம். இந்த இருக்கு ஒரு மிக நீண்ட நேரிய கடத்தி ஒன்று இருக்குன்னு சொல்லி அந்த கடத்தியால் I என்ற மின்னோட்டம் ஓடுதுன்னு சொன்னால், அந்த கடத்தியை சுற்றி ஒரு காந்த புலம் ஒன்று உருவாகும். அதாவது இந்த இருக்க நேரிய கடத்தியை சுற்றி ஒரு காந்த புலம் ஒன்று உருவாகும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து 2 விஷயம் படிச்சிருப்போம். ஒன்று வந்து பார்த்தோம்னா மேக்ஸ்வெல் என்ற தக்கத்திற்கு விதி, அடுத்தது அம்பியர் என்ற வழக்கை விதி. வளமையாக பாவிக்கிறது அம்பியர் என்ற விளக்கை விதி தான் பாவிக்கிறோம் நாம. அப்போ இதான் விளக்கை. ஸோ என்ன எப்படி பாவிப்போம்னு சொன்னால், அந்த நேரிய கடத்தியில் மின்னோட்டம் ஓடுற திசையில் பெருவிரலை பிடிப்போம். இப்படி அந்த கடத்தியோட சேர்த்தமே பிடிக்கணும், மேல் நோக்கி பிடிப்போம். மற்ற விரல்கள் மடங்குற திசை தான் அந்த கடத்தியை சுற்றி காந்த புலம் இருக்கிற திசையாக இருக்கும். காரணம், காந்த புலம் வந்து ஒரு வட்ட ஷேப்பில் இருக்குமா அதை சுற்றி. ஸோ நான் 2Dயில் குறிக்கிறதுக்காக க்ராஸ் டாட் பயன்படுத்த போகிறேன். ரைட், அப்படி தான் வழக்கை. மேல் நோக்கி சொல்லி மின்னோட்டம் ஓடுதுன்னு சொன்னால், இந்த
நேரிய கடத்திக்கு வலப்பக்கம் ஐ மீன் இந்த பக்கத்தில் உள்நோக்கிய திசையில் ஒரு காந்தப்புலம் ஒன்று இருக்கும். ஆக உள்நோக்கிய திசை என்ன வரும்? இங்கால குரஸ் வரும். ஆக இங்கால என்ன இருக்கும்? டொட் இருக்கும். ரைட். அப்போ என்ன விளங்குதுண்டா, இந்த நேரிய கடத்திக்கு வலப்பக்கம் அதாவது தடம் இருக்க பக்கத்தில் காந்தப்புலம் உண்டு உள்நோக்கிய திசையில் இருக்குது. ஓகே தானே? இருக்கும். ரைட். இப்போ அடுத்து என்ன செய்யணும்? அப்போ உள்நோக்கிய திசையில் காந்தப்புலம் ஒன்று இருக்குது. ஸோ எல்லா இடமும் உள்நோக்கிய திசையில் இருக்கும். நான் இந்த 2 இடங்களையும் முக்கியமாக குறிக்கிறேன். அது என்னது கண்டு பிறகு சொல்கிறேன். இதெல்லாம் இப்போ குறிக்கிறது எல்லாம் வந்து காந்தப்புலம் இருக்கிறத குறிச்சிருக்கேன். ஓகே ரைட். இப்போ இந்த பிரதேசத்துக்குள்ளே காந்தப்புலம் ஒன்று இருக்குது தானே, அந்த காந்தப்புலம் இருக்கிற பிரதேசத்துக்குள்ளே ஒரு மூடிய தடத்தை நம்ம அசைக்கிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு காந்தப்புலத்துக்குள்ளே ஒரு கடத்தியை அசைக்கக்குள்ள அந்த கடத்தியில் ஒரு மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படும். ரெண்டும் அந்த தூண்டப்படுற மின்னியக்க விசையை திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளமிங்கின் வலக்கை விதியும் பயன்படுத்தியிருப்போம். ஓகேண்ணே? அப்போ ஒரு காந்தப்புலத்துக்குள்ளே ஒரு கடத்தி அசையக்குள்ள மின்னியக்க விசை தூண்டப்படும். அதை தூண்டப்படுற மின்னியக்க விசையின் திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளமிங்கின் வலக்கை விதியை பயன்படுத்துவோம். ஸோ ஒன்று கொண்டு செங்குத்தா பிடிச்சிட்டு ஸோ இது இந்த பக்கம் அசைக்கப்படுற தடம் இந்த பக்கம். ஸோ பெருவிரல் வந்து அசைக்கப்படுற திசையை காட்டணும். இந்த பெருவிரலுக்கு அடுத்த இருக்க விரல் வந்து காந்தப்புலத்திற திசை, நடுவிரல் வந்து மின்னோட்டமாக இருக்கும். அப்போ பார்ப்போம் மின்னோட்டம் அல்லது மின்னியக்க விசையாக இருக்கும். ரைட். அப்போ இப்போ இந்த பக்கம் அசைக்கப்படுது. ஸோ பெருவிரல் இந்த பக்கம் இருக்கணும், வலக்கை விதி. பெருவிரல் இந்த பக்கம் இருக்கணும். காந்தப்புலம் வந்து உள்நோக்கி இருக்குது. ஸோ உள்நோக்கி மின்னோட்டம் இந்த தூண்டப்படும் மேல் நோக்கி இருக்குது. ஸோ அவன் மேல் நோக்கின்னு போட்டிருக்கார். போராட்டியும் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னார். ஓகேண்ணே? அவன் மேல் நோக்கிண்டா இங்கே மேல் நோக்கிண்டா வட்டமாக தானே கூட போகுது மின்னோட்டம். ஸோ இங்கே இப்படி ரைட் இந்த வலஞ்சுழி திசையில் மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்கு. ஓகேண்ணே? அப்போ மின்னோட்டம் தூண்டப்படுற விஷயம் சொல்லி முடிஞ்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்டா, ஒரு காந்தப்புலம் இருக்குது. ஃபுல்லாக அதில் காந்தப்புலம் ஒன்று இருக்குது, உள்நோக்கி திசையில் இருக்குது. அந்த காந்தப்புலத்துக்கு இப்போ மின்னோட்டத்தை ஓடுற கடத்திகள் இருக்குது. ஸோ ஒரு காந்தப்புலத்துக்கு மின்னோட்டத்தை ஓடுற கடத்தியை வச்சோம்டா அதில் ஒரு விசை தொழிற்படும். அந்த விசைக்கு சமன்பாடு F BIL ரெண்டு நோமலாக நம்ம படிச்சிருப்போம். மின்காந்த தூண்டல் விஷயங்களில் படிச்சிருப்போம். இதான் அந்த விசைக்கான பருமனுக்கான சமன்பாடு. ஓகேண்ணே? இந்த விசையை கண்டுபிடிக்கிறது எந்த விதியை பயன்படுத்துவோம்? பிளமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்துவோம். ஓகே? இடக்கை எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து அந்த பெருவிரல் வந்து விசையின் திசையையும் அதுக்கு அடுத்த விரல் வந்து காந்தப்புலமும் இது வந்து மின்னோட்டமாக இருக்கும் இடக்கை. ஸோ இப்போ ஒரு காந்தப்புலத்துக்கு மின்னோட்டம் ஓடுதானே கடத்திக்குள்ளால. ஸோ இந்த 4 போர்ஷன்ஸ்லையுமே விசை தனித்தனியாக தொழிற்படும். ஃபஸ்ட்டு இந்த இருக்க போர்ஷனை பார்த்தோம்னா மின்னோட்டம் மேலே ஓடுது. ஸோ இடக்கை எப்படி போகணும்? மின்னோட்டம் மேலே போகுது. காந்தப்புலம் வந்து உள்நோக்கி இருக்குது. ஸோ பிடிச்ச மாதிரி தான் இருக்குது, உள்நோக்கி இருக்குது. ஸோ எந்த பக்கம் விசை தொழிற்படும்? இந்த பக்கம் விசை தொழிற்படும். இப்படி பிடிச்சோம்னா மேலே மின்னோட்டம் காந்தப்புலம் உள்ள விசை வந்து இந்த பக்கமாக தொழிற்படும். ஓகேண்ணே? இருக்கட்டும். இது விசை தொழிற்படுற திசை. ரைட். இப்போ அப்படியே வந்து மேலே பிடிச்சோம்னு சொன்னால் மின்னோட்டம் இந்த பக்கம் காந்தப்புலம் உள்ள ஸோ விசை மேலே தொழிற்படும். அப்படி இங்கால வந்தோம்னு சொன்னால் விசை இங்கால, கீழே வந்தோம்னு சொன்னால் விசை கீழே வரும். ஆகவே மொத்தத்தில் பார்த்தோம்னா விசைகள் வந்து தடத்தை விரிக்கிற மாதிரி தொழிற்பட்டு கொண்டு இருக்குது விசைகள் எல்லாமே. ரைட். இதான் இப்போ குறித்த உடனே விசைகள் 2 திசையை குறிச்சிருக்கோம். அப்போ இப்போ இந்த 2 தடமும் இருக்குல்ல, இந்த 2 தடத்துலையுமே இந்த 2 தடமும் கிட்டத்தட்ட வந்து இதில் இந்த நீளமும் இந்த நீளமும் சமனாதான் இருக்க போது இந்த இதுக்குள்ளே இருக்கிற சராசரி காந்த புலமும் சமனாதான் இருக்க போது. அப்போ இந்த 2 விஷயம் என்ன செஞ்சிடும்? ஒன்று கொண்டு கேன்சல் ஆயிருமே. ரெண்டும் சமச்சீரான விஷயம். ஸோ இந்த 2 விஷயம் என்ன செஞ்சிடும்? ஒன்று கொண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ எது விளைவு விஷயம் தரப்போகுது? இதுக்கும் ஒரு விளைவு இருக்கும். ஏன் விளைவு இருக்குமெண்டா நீளம் சமனாக இருக்கலாம். இங்கே வந்து பி, இங்கே பி, நீளம் சமனாக இருக்கலாம். ஆனால் இந்த புள்ளியில் இருக்கிற காந்தப்பாய் அடர்த்தியும் இந்த புள்ளியில் இருக்கிற காந்தப்பாய் அடர்த்தியும் சமனாக இருக்காது. இது கூட இருக்கும், இதான் கூட இருக்கும். அப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு மிக நீண்ட நேரிய கடத்தி இருக்குன்னு சொன்னால் அந்த கடத்திக்கு ஒரு இது 6 தூரம் தானே. இந்த 6 தூரத்தில் இந்த புள்ளியில் இருக்கிற காந்தப்பாய் அடர்த்தி பி என்று சொன்னால் ஒரு மிக நீண்ட நேரிய கடத்தி இருக்குது. அதிலிருந்து 6 தூரத்தில் இருக்கிற காந்தப்பாய் அடர்த்தி சமன்பாடு என்னமெண்டா அது μ0. இதெல்லாம் டிரெக்டாக சமன்பாடு காந்தப்புலத்தில் படிச்சிருவோம். μ0 I/2πr இருக்கும். இது இந்த புள்ளியில் இருக்கிற நான் இது 2ஐயும் கருத்தில் எடுக்கலை, விட தொண்டும் போடலை. என்னென்னா இது 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த 2 விசைக்கு தான் பார்க்க போகிறோம். ஓகேண்ணே? விசைக்கு என்ன சமன்பாடு? BIL இந்த கீழே இருக்குது போட போகிறோம். சரி. இந்த இடத்துல காந்தப்பாயத்துக்கு பார்த்தோம்னா காந்தப்பாயத்துக்கு பார்த்தோம்னா B μ0 I. இங்கே ஓடுற மின்னோட்டம் கவனமாக இருக்கணும். கேபிட்டல் ஐயில் சிமோலை. அப்போ இங்கே சிமோலை போடணுமா? இங்கே சிமோலை போடணும். இது வந்து காந்தப்பாயத்துக்குரிய தானே. காந்தப்பாயத்து ஏன்னா இதான காந்தப்பாயத்து உருவாக போகுது. இது இங்கே சிமோலை ஓடுது. இந்த ஸ்தலத்தில் மின்னோட்டம் இங்கே வந்து கேபிட்டல் ஐ ஓடுது. எதால் இந்த காந்தப்பாயத்து உருவாக போகுது?
இந்த கடத்தியால். ஆகவே ஏற்கனவே சரி இங்கே வரப்போகுது. இங்கே 2π எவ்வளோ தூரம் இருக்க போகுது மொத்தமாக RA என்ன R+A இருக்குது. அப்போ இதுல என்ன விளங்குதுண்டா இதை விட இங்கே கீழே கூட போகுது. ஸோ கீழே கூடிச்சுன்னு சொன்னால் காந்தப்பாய் அடர்த்தி குறைவாக இருக்கும். ஸோ இதை விட இங்கே காந்தப்பாய் அடர்த்தி குறைவு. ஸோ விசை எங்கே இருக்கும்? விசை இது பெருசு, இது சின்ன. ஆகவே இது F1 இது F2 எடுத்தோம்னா விளைவுள் விசை வந்து F1 - F2 இருக்குது. இவ்வளோ விஷயம். அப்போ என்ன இதில் என்ன மாறப்போகுது? Fக்கு என்ன சமன்பாடு? BIL. அப்போ F1 சொல்கிறது என்ன? இந்த இடத்தை தாக்குற விசை என்னவா இருக்கும்? F1க்கு என்ன போடலாம்? Bக்கு பதிலாக இந்த இருக்குது B, ஐக்கு பதிலாக அதில் ஓடுற மின்னோட்டம் சிமோலை, எல்லுக்கு பதிலாக என்ன போடலாம்? B போடலாம். ஆகவே μ0I/2πr இது B இன்ட்டு சிமோலை இன்ட்டு B. இவ்வளவும் தாக்குற விசை F1 இருக்குது. இது மைனஸ் இந்த இந்த இதிலேருந்து மைனஸ். F2 என்னவா இருக்கும்? இந்த பிரேசஸ் இருக்க BIL போட போகிறோம். B எவ்வளவு? இந்த இருக்குது, இது B இருக்கும். ஆகவே μ0I/2πr +A இருக்கும் இன்ட்டு மின்னோட்டம் எவ்வளோ இருக்கும்? அது சிமோலாய் தான். தூரம் வந்து சிமோல் B தான் இருக்கு. இவ்வளோ தான் விஷயம். இதில் இந்த கழிச்சோம்னா சரி என்னத்தை பொதுவாக எடுக்கலாம்? μ0I/2πIB இவ்வளோ பொதுவாக எடுத்து போட்டு சுருக்கிறோம்டா விட 4th ஆன்சர் வரும். ஸோ இவ்வளோ விஷயம் கடைசி சுருக்கிற மட்டும் தான் மிச்சம். இதில் பொதுவாக எடுத்து போட்டு μ0 கேபிட்டல் சிமோல் ஐயின் கீழ் 2π வெளியால் எடுத்த மட்டும் சொன்னால் சுருக்கணும்னு சொன்னால் 4th ஆன்சர் இதுக்கு வரும். ஸோ இவ்வளோ விஷயம். இந்த ரெண்டு விஷயம் கட் பண்ணுற மாரிண்டா சமச்சீராக இருக்குன்றதுனால இது ரெண்டு விளைவு எடுத்தோம்னா விஷயம் விட வரும். இதுக்கு 4th ஆன்சர் பொறுத்துனா இருக்குது. சுருக்கி பாருங்க வருது. ஓகே, அப்போ 45 கேள்விக்கு 4th ஆன்சர் பொறுத்துனா. இப்போ வந்து 46 கேள்வி பார்க்க போகிறோம். 46 கேள்வி. படத்தில் காட்டப்பட்டுள்ள PV வரைபடத்தினால் ஒரு இலட்சிய வாயுவின் ஒரு குறிப்பிட்ட வெப்பவியல் வட்டம் ABCA எடுத்து காட்டப்பட்டுள்ளது. புள்ளி ஏயில் வாயுவின் வெப்பநிலை 327 C, புள்ளி சியில் வாயுவின் வெப்பநிலை என்னன்றது கேள்வி. ரைட். அப்போ பார்த்தோம்னா இது ஒரு வெப்ப இயக்கவியல் செய்முறைக்குரிய PV கிராஃப் காட்டப்பட்டிருக்கு. இது ஒரு சக்கர செய்முறை. ஏன் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு திரும்ப வந்திருக்கு ஒரு சக்கர செய்முறை. ஸோ சக்கர செய்முறை இருக்கட்டும் அந்த கேள்வி. இப்போ என்ன கேட்குறான்னு சொன்னால் A என்ற இடத்த வெப்பநிலை தாரார், C என்ற இடத்த வெப்பநிலை கேட்குறார். அப்போ இந்த AC ரெண்டு புள்ளியை மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் ஏயிலையும் சியிலையும் அமுக்கம் வேறுபடுது, ஏயிலையும் சியிலையும் கன அளவு வேறுபடுது. அது மட்டும் இல்லாமல் ஏயிலையும் சியிலையும் வெப்பநிலையும் வேறுபட போகுது. ஸோ இந்த PV = NRTயின் படி படி ஒரு குறித்த இலட்சிய வாயுவுக்கு தான் இந்த வெப்ப இயக்கவியல் செய்முறை நடத்துகிறார். ஸ்டார்ட்லேயே கேள்வி சொல்லுது ஒரு குறித்த இலட்சிய வாயு மாதிரின்னு சொல்லியிருக்கார். ஆகவே NO மாற போகிறல. ஆகவே PV/T = என்னென்னு வரும்? K என்று வரும். அப்போ இந்த A என்ற புள்ளியில் PV/T அந்த விகிதம் C என்ற புள்ளியில் PV/T என்ற விகிதம் என்ன இருக்கும்? சமனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வரைவுள்ள எந்த புள்ளியும் இந்த விகிதம் சமனாக தான் இருக்கும். ஆகவே A என்ற புள்ளி எடுத்தோம்னு சொன்னால் இந்த புள்ளியில் அமுக்கம் என்ன இருக்கும்? அளவோட போடலாம், பட் எல்லாம் வெட்டுப்படும் தானே. ஆகவே அது வெட்டுவோம். ஆக அமுக்கம் வந்து 6 தர 15 அமுக்கம். B எவ்வளோ வரும்? கன அளவு A என்ற புள்ளியில் கன அளவு 8 தர 10/3. கீழே வெப்பநிலை பார்க்க போகிறோம். கவனம், வெப்பநிலை வந்து பாகை சீல தந்திருக்கார் 327. நம்ம வந்து இங்கே போடுற வெப்பநிலை கெல்வின்லாம் போடணும். ஆகவே அவரோட 273 கூட்டினோம்னு சொன்னால் 600 கெல்வின் வரும். அங்கே போட வேண்டியது 600. கவனமே கீழே போட வேண்டியது கெல்வினில் போடணும். சமன். அடுத்து எங்கே கேட்குறாரு? சீல கேட்குறார். சீல அமுக்கம் எவ்வளவு? 4. அப்போ 4 தர 10/5. கனால எவ்வளவு? C என்ற புள்ளியில் 9 தர 10/3. கீழே வெப்பநிலை. ஓகேண்ணே, நீட்டாக வெட்டுப்பட்டு விடண்டு வரும். அது டீயை சுருக்கி எடுத்தீங்கன்னா கடைசியாக டீயை சுருக்கி எடுத்தீங்கன்னா 450 கெல்வின் வருது. ஓகேண்ணே, வெட்டக்கூடிய வெட்டி சுருக்கினா கடைசி 450 கெல்வின் வருது. ஆகவே அவர் வந்து பாகிஸ்தானை கேட்டிருக்கார். ஆகவே இதில் வந்து 223 என்ன நம்ம கழிக்கணும். கழிச்சிங்கன்னு சொன்னால் இது 177 பாகை C என்று வருது. ஸோ விட வந்து ஃபஸ்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ இது நோமலான கேள்வி. ஒரு வெப்ப இயக்கவியல் செய்முறை, ஒரு சக்கர செய்முறையும் கூட. இதில் இந்த ரெண்டு புள்ளிலையும் வந்து அமுக்கம் கன அளவெல்லாம் வரைவில் இருக்குது. இவிடத்தை வெப்பநிலை தார இங்கே வெப்பநிலை கேட்குறேன். ஓகேண்ணே, இந்த வெப்பநிலை நம்ம தெரிஞ்சிருக்கணும். நார்மலாகவே இந்த ரெண்டு புள்ளிலையுமே PV பெருக்கம் வேறுபடுது. பாருங்கள், இங்கே PV பெருக்கம் எவ்வளோ? 48 இங்கே PV பெருக்கம் 48 கிட்ட வருது. இங்கே பார்த்தோம்னா 9 4 36. ஸோ ஒரு வெப்ப இயக்கவியல் செய்முறையில் PV பெருக்கம் மாறும்னு சொன்னால் அந்த ரெண்டு புள்ளிலையுமே வெப்பநிலை கட்டாயமாக மாறி இருக்கும். ஸோ அதனால் இங்கே வெப்பநிலை இங்கே வெப்பநிலையை கேட்குறாரு. ஓகே, அப்போ நம்ம நார்மலாக போட்டோம்னா சமன்பாடை விட வரும். ஆகவே
46 கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பொறுத்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து 47 கேள்வி பார்க்க போகிறோம். 47 கேள்வி. செப்பு சட்டம் XYயின் நீளம் L ஆகும். சட்டத்தின் ஒரு அரைவாசி நன்றாக இழுகிடப்பட்டிருக்கும் அதே வேளை எஞ்சிய அரைவாசி இழுகிடப்படாமல் உள்ளது. முனை X ஆனது வெப்பநிலை θ1லும் முனை Y ஆனது θ2லும் உள்ளது. θ1 வந்து பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ கேள்வி வந்து வெப்பநிலைக்கும் தூரத்துக்குமான கிராஃப் கேட்டிருக்கு. ரைட். என்ன சொல்லியிருக்காருன்னா என் படம் இவ்வளோ விஷயம். ஒரு கோல் ஒன்று இருக்குது. அந்த கோல்ற ஒரு முனை வந்து θ1ல் இருக்குது, மற்ற முனை வந்து θ2ல் இருக்குது. θ1 வந்து பெருசுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எங்கேருந்து எங்கே வெப்பம் பாயும்? இங்கேருந்து இந்த திசையை நோக்கி பாயும். சரியானே? அப்போ இந்த திசையாக வெப்பம் பாய போகுது இருக்கட்டும். அதாவது கடைசியாக பார்ப்போம் என்ன வழக்கம் வந்து இந்த வெப்பம் பாய போகிற திசை. ரைட். இது வந்து வெப்ப கடத்தாறு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ வெப்ப கடத்தாறுன்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரியும் வெப்ப பாய்ச்சல் வீதம் Q/T = KA டெல்டா θவின் கீழ் டியாக இருக்குது. ஓகே, அதாவது வெப்ப பாய்ச்சல் வீதம் இதான் வெப்ப கடத்தாரில் வளமையாக மெயினாக இருக்கிற ஒரு சமன்பாடு. ஸோ அது சம்மந்தமாக கேள்வி வருதுண்டா ஃபஸ்ட் அந்த செக்ஷனில் இருக்க சமன்பாடு எழுதி போட்டு யோசிக்க தொடங்கணும். ஸோ வெப்ப பாய்ச்சல் வீதம் Q/T = K. இதான் வெப்ப கடத்தாறு. A வந்து குறுக்கோட்டு பரப்பு. இது வந்து பார்த்தோம்னா வெப்பநிலை வித்தியாசம். இது வந்து இடைப்பட்ட தூரமாக இருக்குது. இங்கே என்னத்துக்கு மேலே கிராஃப் கீறிருக்கார்? வெப்பநிலைக்கும் தூரத்துக்கும். அப்போ இதுதான் அந்த கிராஃபின் படித்திறனாக இருக்குமே. இது வெப்பநிலை, இது வந்து இடைப்பட்ட தூரம். அப்போ இதை நம்ம எழுவாய்க்கணும்னு சொன்னால் டெல்டா θ D சமன் இதை நம்ம எழுவாயாக்கிறோம். ஓகே, Q/T முழுவதின் கீழ் KA இருக்குது. இவ்வளோதான விஷயம். அப்போ இதான் இந்த வரைவின் படித்திறனாக இருக்குது. விளங்கிட்டு தானே? இப்போ இந்த முனையிலேருந்து இந்த முனையை நோக்கி வெப்பம் பாய போகுது. ஸோ இங்கே காவலிடப்பட்டிருக்கு. அந்த இழுகிடப்படுறா காவலிடப்படுற அந்த வெப்பம் வெளியால் போகாது. அவ்வளோதான். ஸோ இந்த முனையிலேருந்து வெப்பம் போகும். அப்படி இந்த திசையில் போய் கொண்டிருப்பாங்க லைனாக. வெப்பம் வந்து இந்த திசையில் போய் கொண்டிருக்கும். காவலிடப்படாடி வெப்பம் வந்து வெளியால் போகாது. ஸோ ஒரே விஷயம் தான் போய்கொண்டே இருக்கும். இங்கே காவலிடப்படலை இல்லோ. ஆகவே இங்கே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் வந்து வெளிச்சூழலுக்கு விளக்கப்படும். இதாலையும் போவாங்க தான், பட் வெளிச்சூழலுக்கு என்ன செய்யும்? வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கப்படும். ஆகவே இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட Q/T போய்கொண்டிருக்குன்னு சொன்னால் இங்கே என்ன செய்யும்? Q/T பெருமானம் குறைஞ்சி கொண்டு போவோமே. ஒரு குறிப்பிட்ட வெப்பம் சூழலுக்கு விளக்கப்படும். இவ்வளோ விஷயம். அப்போ என்ன கேட்குறார் அவர்? வெப்பநிலை. அப்போ இந்த கிராஃபின் படித்திறன் தான் இதை தரப்போகுது. ஆகவே இந்த முழு கம்பிக்குமே K மாறாது. ஒரு குறித்த கோல் தானே. ஸோ வெப்ப கடத்தார் மாறாது. குறுக்கோட்டு பரப்பு மாறாது. எல்லா முறையே குறுக்கோட்டு பரப்பு. ஸோ இந்த வரைவுண்ட படித்திறன் Q/T, அதாவது வெப்ப பாய்ச்சல் வீதத்துக்கு நேர்விசமனாக இருக்கும். ஸோ இங்கே இந்த போர்ஷன் இவ்வளவுக்குமே ஒரே Q/T தான் ஓடி வருமே. வெளிச்சூழலுக்கு இழக்கப்படாது. ஆகவே இங்கே Q/T மாறாதுன்றதுனால, ஒரே Q/T தான் இங்கே ஓடி வரும்ன்றதுனால இந்த வரைவின படித்திறன் என்ன செய்யாது? மாறாது. படித்திறன் தான் மாறாது. ஆனால் வெப்பநிலை படிப்படி என்ன செஞ்சு கொண்டு வரணும்? இது பெருசு, இதாக சின்னன். அப்போ வெப்பநிலை என்ன கொண்டு வரணும்? வெப்பநிலை குறைஞ்சி கொண்டு வரணும். ஆனால் வரைவின படித்திறன் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. எப்படி வரும் வரைவு? இந்த ஃபார்மேட்டில் வரும். குறையும் வேணும், படித்திறன். அப்போ நேர்கோடாக வரும். நேர்கோடாக குறைஞ்சி ஒன்று இருக்குது. இவ்வளவு வரைக்கும். இங்கால பார்த்தோம்னா படிப்படியாக அந்த வெப்ப பாய்ச்சல் வீதம் என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட பகுதி வெளிச்சூழலுக்கு இழக்கப்படுமெண்டா இந்த போர்ஷன் குறைய போகுது. இது ரெண்டு மாறாது. படித்திறன் என்ன செய்யணும்? படிப்படியாக படித்திறன் குறையணும். அதோட வெப்பநிலையும் குறைஞ்சி கொண்டு போகணும். அந்த குறைகிற வீதம் வந்து குறைவடையும் வீதமாக இருக்குது. ஸோ எப்படி குறையும்? இந்த ஷேப்பில் குறையும். அப்படி அது நேர்கோடு வந்து அப்படியே இந்த ஷேப்பில் வரும். ஓகே, இது வந்து அப்படி விடப்படாது. அதை நேருக்கு வந்து இப்படி வரும். இப்போ அம்பிஷன் ஆக இந்த வெப்ப கடத்தாரில் வர டிரெக்டான ஆன்சர் இருக்குது. 47 கேள்விக்கு 4th ஆன்சர் பொறுத்த மாதிரி. இப்போ வந்து 48 கேள்வி ஆக போகிறோம். 48 கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கண் இருக்கும்போது நோக்குனர் ஒருவர் ஒரு முகவையின் சுவருடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு மெல்லிய பிளாஸ்டிக் கீலத்தின் உச்சியை பார்க்கலாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது ஒரு முகவை. இந்த முகவை வந்து பார்த்தோம்னு சொன்னால் 3H நீளமானது, 2H அகலமானது. அப்போ நார்மலாக இவ்வளோதான் கண் இருக்குது. இவ்வளத்தை வச்சு பார்க்கக்குள்ள அவர் இந்த கீழம் வந்து எச்சு வீரமான கீழம், அந்த கீழத்தின் உச்சியை பார்க்கக்கூடிய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து கண்டுக்குள்ள இந்த கீழத்தின் உச்சி அவர் மட்டமட்டாக பார்க்க. அப்போ இந்த இருக்க கூடதான் வந்து நார்மலாக ஒன்று மூத்தல் இதுக்குள்ளே வெறும் பாத்திரம். இந்த உச்சிலேருந்து ஒரு ஒளிக்கதிர் ஒன்று தான் போகுது. ரெட் கலரால் காட்டியிருக்கு. உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த விஷயம் கீழத்தின் நீளம் H அது போட்டிருக்கு. ஓகே, அடுத்த பார்த்தோம்னா முகவையின் விட்டம் 2H. விட்டம் தானே உருளை வடிவான பாதம். ஸோ விட்டம்னு சொல்கிறாங்க 2H அது போட்டிருக்கு. அடுத்து உயரம் வந்து பார்த்தோம்னா 3H.
நான் பிரித்து ஹெச்ஹெச்சாக போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு காரணம் சொல்கிறேன். ஓகேண்ணே, மொத்தமாக வந்து 3H இருக்குமான்னு சொல்கிறார். அடுத்தது பின்னர் முகவையில் வந்து 2H வரைக்கும் ஒரு திரவம் நிரப்பப்படும் போது, ஒரு ஊடுகாட்டும் திரவம் 2H வரைக்கும், அப்போ எவ்வளோக்கு மணி திரவம் இருக்கும்? மொத்தம் 3H, அதில் 2H தான் ஊற்றப்படுதுன்னா இவ்வளவு தான் அந்த திரவம் ஊற்றப்பட்டிருக்கும். இது HH தானே. ஸோ இவ்வளவுக்கு திரவம் ஊற்றப்படுது, இந்த அதில் மட்டம் போட்டிருக்கு. இந்த அளவுக்கு திரவம் ஊட்டப்பட்ட பிறகு அந்த கண்ணின் தானத்தை மாற்றாமல், இப்போ கண்ணு விடத்தான் இருக்குது, கண்ணின் தானத்தை மாற்றாமல் கீழத்தின் அடியை அவர் பார்க்குறார். கீழத்தின் அடி எங்கே இருக்கும்? இந்த இருக்கு பார்க்குறார். திரவத்தின் முறிவுச்சுட்டினன்றது கேள்வி. அப்போ ரைட், என்ன சொல்கிறாருண்டா, இதான் பாத்திரத்தில் எல்லாம் குறிச்சிருக்கு. HH மொத்தம் 3H, இங்கே வந்து மொத்தம் 2H, இது வந்து H. ஓகே, ஒன்றுமே ஊற்றாமல் இருக்கக்குள்ள, கண்ணு விட இருக்கக்குள்ள இந்த கீழத்தின் மேலுச்சியை அவர் பார்க்கக்கூடிய இருக்குது. ஸோ அது காரணமான ஒளிக்கதிர் எங்கே இருக்கும்? இந்த இருக்குது. இது அந்த காரணமான ஒளிக்கதிராக இருக்கும். ரைட், இப்போ தண்ணியை 2H வரைக்கும் வேண்டாம், HH இவ்வளோ 2H இவ்வளவுக்கும் திரவத்தை ஊற்றுனதுக்கு பிறகு இதான் திரவம் மேல் மட்டமாக இருக்கும். ரைட், ஊற்றுனதுக்கு பிறகு அந்த கீழத்தின் அடியை பார்க்குறேன்னா கன்ற தானத்தை மாற்றலை. இப்போ கன்ற தானத்தை மாற்றாட்டி இவ்வளோ இந்த ஒளிக்கதிர் தானே வந்திருக்கணும். ஸோ இந்த ஒளிக்கதிர இவ்வளவு பாதையும் மாறாது. ஆனால் கீழத்தில் அடி தெரியுதுண்டா, இந்த புள்ளியில் ஒளி முறிவு நடந்திருக்கு. ஸோ இந்த இருக்க கதிர் தான் அந்த திரவத்தை ஊற்றுனதுக்கு பிறகு அவரோட கண்ணை வந்தடைகிற கதிராக இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து வந்து இந்த புள்ளியில் ஒளி முறிவு நடந்து இந்த ஷேப்பில் வந்திருக்கு. ஓகே, ஒளி முறிவு நடக்கிற புள்ளி எது? இந்த புள்ளி தான் ஒளி முறிவு நடக்கிற புள்ளியாக இருக்குது. இல்லைங்க, அப்போ இந்த புள்ளியில் ஸோ இது வந்து முறிவு சம்பந்தமான விஷயம். என்ன விதியாக இருக்கும்? சினல் இந்த விதியாக இருக்குது. ஆகவே வெளியால் இங்கால வலி, இதுக்குள்ளே திரவம். ஓகேண்ணே, இப்போ வலிக்கு முறிவு சுட்டி ஒன்று, திரவத்துக்கு என்ன எடுத்தோம்டா 1 × sin I சமன் n × sin R இருக்கும். ஏன் சினலின் விதியில் இருந்து முடிவு, சினலின் விதியிலிருந்து எடுக்கிற முடிவால் இதுண்ட முடிவு சுட்டி தர இங்கே சைன் பெருக்கம், முறிவு சுட்டி தர சைன் பெருக்கமாக இருக்கும். ஆகவே 1 தர sin I சமன் n தர sin R இருக்குது. இவ்வளோ விஷயம். இப்போ sin Iக்கும் sin Rக்கும் தொடர்பு எடுத்தோம்டா. ரைட், அப்போ இதுக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள் என்னென்னா, இப்போ இதை கொஞ்சம் பாருங்கள். இந்த முக்கோணத்தை பாருங்கள், இங்கே இந்த இருக்குது, இவ்வளவு இந்த முக்கோணமாக, இந்த முக்கோணத்தில் இவ்வளவும் 2H, இவ்வளவும் 2H. அது மட்டும் இல்லாமல் தண்ணியை ஊற்றுனதுக்கு பிறகு இங்கே கீழே ஒன்று இருக்கா, கீழே ஒன்று இருக்குது. நான் பார்க்க சொல்ல முக்கோணம் இவ்வளவு தான். இதில் கீழே ஒன்று இருக்குது, அது இருக்கட்டும். இந்த முக்கோணத்தில் தண்ணியை எவ்வளோ தண்ணி ஊற்றப்படுது? மொத்தம் 2Hல் தண்ணி ஊற்றப்படுது. அப்போ தண்ணி இந்த மட்டத்தில் நிற்கும். அதாவது அடுத்த கருதப்படுற முக்கோணத்தில் இருந்து H வேறதில் இருக்குது. அப்போ இந்த முக்கோணத்தில் இது நடுப்புள்ளி HH, அந்த நடுப்புள்ளிலாம் தண்ணி இருக்கும். இப்போ தண்ணீரை மட்டும் இப்படி கிடையாது தண்ணி இருக்கும். அப்போ இந்த முக்கோணத்தில் நடுப்புள்ளியில் இருந்து அந்த முக்கோணத்தின் அடிக்கு சமாந்திரமாக வரையப்படுற கோடுன்னு சொன்னால் இதை விடத்தை வெட்டும் இந்த பக்கத்தின் இவ்வளவு பக்கத்தின் நடுப்புள்ளியில் வெட்டும். என்ன தேட்டம்? இது வந்து நார்மலாக கேத்திரன் அறிவு கொஞ்சம் இருக்கணும். இது வந்து பார்த்தோம்னா OL நடுப்புள்ளி தேட்டத்தின் மறுதலையாக இருக்கும். ஓகே, அப்போ அவ்வளோக்கு விஷயம் தேவையில்லை. பட் ஒரு சமச்சீர் தானே. இந்த முக்கோணத்தின் இது நடுப்புள்ளின்னு சொன்னால் இந்த இதுக்கு சமாந்திரம் வருதலை நடுப்புள்ளியில் வெட்டும். அப்போ இந்த கோட்டின் நடுப்புள்ளி தான் இந்த புள்ளியாக இருக்கும். இந்த புள்ளி, இந்த முடிவு நடக்கிற புள்ளி. அப்போ இந்த புள்ளி இந்த பாத்திரத்தில் எங்கே இருக்கும்? சென்டரில் இருக்குது. அப்போ இந்த புள்ளி சென்டரில் இருக்குண்டா இங்கே H, இங்கே H இருக்குது. இந்த விஷயத்தை பிடிச்சோம்டா கேள்வி முடிஞ்ச மாய்த்தேன். இவ்வளோதான் விஷயம். இந்த முக்கோணத்தில் தண்ணியை ஊற்றுனதுக்கு பிறகு HH, ஸோ இது நடுப்புள்ளி. அந்த இந்த முக்கோணத்தின் அடிக்கு சமாந்திரமாக வருதுன்றதுனால இந்த மேற்பரப்பு இது நடுப்புள்ளிலாம் வெட்டும். ஆகவே இது HH இருக்கும். அவ்வளோ விஷயம். சைன் ஐயண்டாது. அப்போ இந்த இருக்க கோணம் ஐயண்டா, இந்த கோணம் என்னவா இருக்கும்? ஐயா இருக்கும். என்ன கோணம்? செட். ஆகவே ஒன்று விட்ட கோணமாக இருக்கும். அப்போ சைன் ஐயண்டா இதை பார்க்க போகிறோம். இந்த முக்கோணத்தில் இதுவும் 2H. இந்த முக்கோணம் பார்க்கலாம் நீங்கள். இந்த முக்கோணத்தை பாருங்கள், இந்த குட்டி முக்கோணத்தை எதை பார்த்தாலும் முறையை விட வரப்போகுது. இந்த குட்டி முக்கோணத்தை பாருங்கள். இதில் இது வந்து H, ஏன் Hன்னு சொல்கிறேன்? இப்போ சொன்ன நடுப்புள்ளின்னு சொன்னேன். இது H, இதுவும் H. இப்போ இது என்னவா இருக்கும்? இந்த பகுதி √2H இருக்குது. இது H, இது Hன்னா √2H இருக்குது. ஆகவே 1 தர sin Iக்கு பதிலாக எதிர்ப்பக்கம் H, செம்பக்கம் வந்து √2H இருக்கும். சமன் n × sin R பார்க்க போகிறோம். எது R? இந்த ஆருக்கு தான் R. அப்போ ஆருக்கு sin R போட போகிறோம். என்ன வேணும்? எதிர்ப்பக்கத்திங்கள் செம்பக்கம். அப்போ இந்த பக்கத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த முக்கோணத்தில் இது H, இது வந்து 2H. இவ்வளவும் 2H, இது H. அப்போ இந்த பக்கம் என்னவா இருக்கும்? பைதகஸ் தேற்றம் போட்டிங்கன்னா இது ரூட்டுக்கு 5H வரும் பைதகஸ் தேற்றத்தின் படி. ஆக இங்கே sin R தானே. ஆகவே H ன் கீழ் √5H இருக்கும். H ன் கீழ் √5H இருக்கும். ஓகே தானே. இதில் இந்த
இந்த எல்லாம் வெட்டுப்பட என் சமன் ருட்டுக்கு 5/2 வேணும். ஸோ இதில் வந்து பெருசாக விஷயங்கள் இல்லை. ஒரு ஒளிமுறிவு நடக்குதுன்னா அப்படி சில விதியை போட போகிறோம், பிரச்சனை இல்லை. பட் இந்த கேத்திரன் அறிவு கொஞ்சம் இருந்துச்சுண்டா செஞ்சு முடிக்கலாம். ஆக இந்த கேள்விக்கு 48 கேள்விக்கு செகண்ட் ஆன்சர் வருது நிறைய. இப்போ வந்து 49 கேள்வியை பார்க்க போகிறோம். 49 கேள்வி வந்து ஒரு செயற்பாட்டு விரியிலாக்கி தொடர்பான எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி. ரைட், இந்த செயற்பாட்டு விரியிலாக்கி பார்த்தோம்னு சொன்னால் அது சொல்கிறான் வந்து வளங்கள் வோல்ட் அளவு +/- 5 வோல்ட். அப்போ இதான் செயற்பாட்டு விரியிலாக்கின்ற வளங்களை குறிக்கிற இடம். மேலே வந்து +5 கீழே -5. ஆகவே இது என்ன விளங்குதுன்னு சொன்னால் இந்த செயற்பாட்டு விரியிலாக்கின்ற மேக்ஸிமம் விரியிலாகம் வந்து +5 ஆகும், மினிமம் வந்து -5 ஆகும் தான் இருக்குது. அது தாண்டி அந்த வீச்சை தாண்டி இப்படி இடம் போயிடலாம் என்றால் அந்த சப்ளை வோல்டேஜ் விளக்கம். ஸோ அதை சொல்லியிருக்கார். அடுத்து வந்து பார்த்தோம்னா 2 இன்புட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா நேர் மாற்றும் மைனஸ், அதாவது நேர் மாற்றக்கூடியது மைனஸ், நேர் மாற்றா பைப் வந்து 2 வகையான இன்புட்ஸ் இருக்குது. ஓகேண்ணே. அப்போ இந்த நேர் மாற்றாத பைப்பு, அதாவது ப்ளஸ் நேர் மாற்றாத பைப்புக்கு +1.5 வோல்ட்ன்ற ஒரு நிலையான வோல்டேஜ் ஒன்று கொடுத்துருக்காராம். ஸ்டார்ட் டைம் செயற்பாடு வெளியிலாகி கொடுத்துருக்காராம். அந்த நேர் மாற்றும் பைப் இருக்குல்ல, அதாவது மைனஸ், அந்த நேர் மாற்றும் பைப்புக்கு ஒரு வகையான ஆடலோட்ட சைகையை ஒன்று உள்ளிடுறோம். அந்த ஆடலோட்ட சைகை தான் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஆடலோட்ட சைகையை பார்த்தோம்னா -2.5லேருந்து +2.5 வரைக்குமான ஒரு முக்கோண வடிவான ஒரு ஆடலோட்ட சமிஞை உண்டு இந்த மைனஸ், அதாவது நேர் மாற்ற இந்த பைப்புக்கு வந்து வழங்கப்படுது. அப்படி வழங்கப்படக்குள்ள பி அவுட் எப்படி இருக்குமென்றான் கேள்வி. ஓகேண்ணே. அப்போ இது வந்து பார்த்தோம்னா ஒரு சாதாரண செயற்பாடு விரியிலாக்கி பார்த்தோம்னா ஒரு திறந்த செயற்பாடு விரியிலாக்கி, எந்த விதமான பின்னூட்டலும் செய்யப்படாத ஒரு சாதாரண செயற்பாடு விரியிலாக்கி. அப்போ இதுக்கு நம்மளுக்கு தெரியும் வி அவுட்டுக்கான சமன்பாடு நம்ம நார்மலாகவே தெரியும். இங்கே வந்து வி அவுட் சமன், இந்த வி அவுட் சமன் ஏ நோட் இன்டு ப்ராக்கெட்டுக்கு வி ப்ளஸ் மைனஸ் வி மைனஸாக இருக்குது. இதுதான் ஒரு சாதாரண, இந்த நோட் வந்து கீழே வரும், இது வந்து ஆம்ஸ்டாங், இது ஏ நோட். ஓகே. அப்போ இந்த இது வந்து திறந்த தடனையமாக இருக்குது. ஓகே. இது வந்து பெருமானம் வந்து சில வகையான ஒரு குறிப்பிட்ட வகையான செயற்பாடு விரியிலாக்கி 10 இருக்கும் மட்டும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்களை கணக்கு வந்தால் 15 நம்ம போட்டு பிரதிக்கிடுவோம். இதான் ஒரு நார்மலான செயற்பாடு விரியிலாக்கின்ற அவுட்புட்டுக்கான அவுட்புட் வி நோட்டுக்கான சமன்பாடு. ஓகே தானே. இது வந்து எந்த வகையான பின்னூட்டலும் செய்யப்படலை. பின்னூட்டல் செய்யப்பட்டால் அதுக்கு 2 பின்னூட்டல் இருக்குது, அது ரெண்டும் வேறு வேறு விஷயங்கள். இது ஒன்றுமே பின்னூட்டல் செய்யப்படாத சாதாரண சுற்று, அதுக்கு வி அவுட்டுக்கு வந்து இது சமன்பாடாக இருக்குது. ஓகே. இப்போ இந்த வி அவுட் அப்படி இருக்கட்டும், வி அவுட் சமன் ஏ நோட் அது இருக்கட்டும், ப்ராக்கெட்டுக்கு இந்த வி ப்ளஸில் வந்து ஒரு நிலையான அழுத்தத்தை கொடுத்துருக்குமே, அப்போ அது மாறாது கடைசி வரைக்கும். அப்போ அது ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதை நான் போடுறேன்னு இருக்கா 1.5 + 1.5 தானே, அது அப்படியே போடுறேன். 1.5 வோல்டேஜ் இருக்கட்டும். இது வந்து சமன்பாட்டில் இருக்கிற மைனஸ். ஓகே தானே. இங்கே என்ன போட போகிறோம், இந்த மைனஸ் முடிவிடத்தில் கொடுக்கப்படுற அழுத்தத்தை போடுவோம். ஓகே. அப்போ இது வந்து வி ப்ளஸ் மைனஸ் வி மைனஸ் என்றா இது சமன்பாட்டில் இருக்க மைனஸ். இந்த இடத்துல நம்ம மைனஸ், அதாவது இந்த இருக்க முடிவிடத்தில் கொடுக்குற இன்புட் எவ்வளவுன்றதை போட போகிறோம். இவ்வளோதான் விஷயம். இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ வி அவுட், இந்த வி அவுட் எப்போ தெரியுமா பூஜ்ஜியமாகும்? எப்போ பூஜ்ஜியமாகும்னு சொன்னால் இந்த இடத்தை 1.5 வரக்குள்ள ஏண்டா இந்த மைனஸ் என்ற முடிவிடத்தில் 1.5 இப்போ எங்கே இருக்குது? 1.5 என்ற இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்குது. இது 0, இது 1, 2ன்னு சொன்னால் 1.5 இடத்துக்குள்ளே இருக்கும். இந்த இடத்துக்குள்ளே இருக்குது. இந்த இடத்துல அண்ட் ஆல்சோ நீட்டணும்னு சொன்னால் இந்த இடங்களில் தான் என்ன வரும்? வி அவுட் வந்து பூஜ்ஜியமாக வரும். இப்போ இந்த இதெல்லாம் இன்புட் கொடுக்க போகிறோம். இந்த இன்புட் 1.5 வோல்டேஜை விட, கவனம் 0 இந்த இருக்கா, 0 மேலே 1.5 இருக்குது. ஓகே. 1.5 விட கூடிச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? 1.5 விட கூடிச்சுன்னு சொன்னால் மைனஸில் அவுட்புட் வரும். மைனஸ்லேருந்து நம்பர் அடைய வலிக்கணும். ஓகேண்ணே. 1.6 வரத்தை வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே 1.6, இங்கே 1.5. எது பெருசு? 1.6 தான் பெருசு, மைனஸாக இருக்குங்க. ஸோ விட என்னத்தில் வரும்? -0.1 வரும். ஸோ என்ன சொல்ல வரணுண்டா 1.5 விட இங்கே கூடுதண்டா பெருமானம். இந்த வி அவுட் வந்து மைனஸில் நம்பர் அடையும். ஆகவே இதை ஷோர்ட்டாக நோட் பண்ணுறேன். 1.5 என்ற பெருமானத்தை விட கூட இருந்துச்சுன்னு சொன்னால் இது எங்கே நம்பர் அடையும்? மைனஸில் நம்பர் அடையும். ஷோர்ட்டாக நோட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்தை வந்து, அதாவது இந்த இன்புட்டில் மைனஸ் என்ற இந்த இன்புட்டில் வந்து 1.5 குறைய இன்புட் இருக்குமென்னு சொன்னால், அதாவது இந்த போர்ஷன், இந்த 1.5 கீழே இருக்க இவ்வளவு போர்ஷன் தான் அந்த சொன்ன விஷயத்துக்கான விளக்கம். கீழே இருக்குமெண்டா
இது 1.5 குறைவு தானே. அப்போ 1.5லேருந்து அதை விட குறைவான ஒன்றை கழிச்சு என்ன நடக்கும்? ப்ளஸில் நிரம்பல் அடையும். ஆகவே 1.5 எங்கெங்கே குறைய இருக்கோ அப்போ ப்ளஸில் நிரம்பல் அடைய போகும். இவ்வளோ விஷயம். ஓகே, கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் வந்து தசம் 1 தசம் 2 சின்ன பெருமானங்கள் இங்கே உள்ள பிராக்கெட்டுக்குள்ளே வந்தாலும் ஏனோட் 10 அல்ல. ஸோ பெருக்கப்படக்குள்ள கட்டாயம் நிரம்பல் வோல்ட்டளவு அது எட்டிடும். விளங்கு தானே. அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா விட 1.5 1.6 இருந்தால் கூட இதுக்கு 0.1 தான் வரப்போகுது. ஆனால் 10 பெருக்கப்படக்குள்ள கட்டாயம் நிரம்பல் அடைஞ்சிடும். அப்போ இந்த வரைவில் வி அவுட்டுக்கான வரைவில் கட்டாயம் நிரம்பல்லாம் வரைவு வரப்போகுது. ஒரு முக்கோண ஷேப்பில் மாற வாய்ப்பில்லை. அவுட்புட் வந்து முக்கோண ஷேப்பில் மாற வாய்ப்பில்லை. ஏனெண்டா உடனே நிரம்பிடும் பக்கண்டு. ஆகவே இதில் வந்து செகண்ட் ஆன்சர் வர வாய்ப்பில்லை. மிச்சம் ஏதோ ஒரு ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ நிரம்பல் எங்கே நிரம்பும்? +5 ஒரு -5 நிரம்ப போகுது. அப்போ மற்ற விடைகளை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து நிரம்புற இடம் வந்து 2.5 அங்கே காட்டியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வராது. செகண்ட் ஆன்சர் அவுட்புட் வந்து முக்கோணமாக இருக்குன்றனாலே தட்டி விட்டோம், அது வராது. தேர்ட் ஆன்சரும் அதே போல் நிரம்பல் வந்து +5க்கும் -5க்கும் இடையிலான் இருக்கணும். தேர்ட் ஆன்சரில் அப்படி இல்லை, ஏதோ 5க்கும் 0க்கும் இடையில வந்திருக்கார், அந்த விடையும் வராது. 4வது தான் இதுக்குரிய விடையாக இருக்கும். 5வது பார்த்தோம்னு சொன்னால் 5வது மாறி போட்டிருக்கார். 5 4 ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. என்ன வித்தியாசம்ண்டா, இந்த விடத்தை மைனஸில் கொடுக்குற இன்புட் வந்து 1.5 கூட வருமெண்டா மைனஸில் நிரம்பல் அடையும், 1.5 குறைய வருமெண்டா ப்ளஸில் நிரம்பல் அடையும். அப்போ எங்கே 1.5 கூட இருக்குது? இந்த போர்ஷன், இந்த குட்டி முக்கோணம் இதுதான் 1.5 கூட இருக்கிற போர்ஷன். அப்போ இந்த இடத்துல எங்கே நிரம்பல் அடையும்னு சொல்லியிருக்கார்? மைனஸில். ஆகவே இந்த இடங்களில் -5 இந்த போர்ஷனில் நிரம்பல் அடைவார். விளங்கான இந்த இடங்களில் மட்டும். மிச்ச இடங்கள் எங்கே நிரம்பல் அடைவார்? ப்ளஸில் நிரம்பல் அடைவார். ஆக எப்படி வரைய வரும்னு சொன்னால் இந்த இடத்த தவிர மிச்ச இடங்களில் ப்ளஸ் நிரம்பல் அடைவார்ண்டா இப்படி தான் வரைவார். இப்படி வரைவார். எத்தனை விடையாக இருக்கும்? 4th ஆன்சராக இருக்கும். அப்போ 49வது கேள்விக்கு 4th ஆன்சர் பொறுத்தமாக இருக்கும். இப்போ வந்து 50 கேள்வி பார்க்க போகிறோம். 50 கேள்வி இது ஆல்ரெடி வந்து பாஸ் பேப்பரில் ஒரு வந்த கேள்வி 24 பேப்பரில் 50 கேள்வியாக போட்டிருக்கு. ஸோ கேள்விகள் வந்தால் 2 ஆப்புகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஆப்புண்டையும் திணிவு வந்து சிமோலெம்னு சொல்லியிருக்கார். அப்போ எம்ஜி 2 ஆப்புகள் இருக்குது. இப்படி இருக்க இது வந்து ஆப்புகள் ஒரு இரு சமபக்க செங்கோணம் முக்கோணமாக இருக்குன்னு சொல்லியிருக்கார். ஸோ இது செங்கோணம் 2 சமபக்கம்னு சொல்லியிருக்கு கேள்வியில் வாஜா விளங்கு. அடுத்தது இந்த 2 ஆப்புகளுக்கு இடையில் ஒரு உருளை வந்து இப்படி கேபிட்டல் எம் உருளை ஒன்று வந்து இப்படி தாங்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதி மொத்தமுமே சமநிலையில் இருக்குன்னு சொல்கிறார். சமநிலையில் இருக்குன்னு சொன்னால் இந்த உருளை சமநிலையில் இருக்குது, அது பிறகு வந்து இந்த ஆப்பு எல்லாமே சமநிலையில் இருக்குது. ஓகே தானே. இப்போ என்ன கேள்வின்னு சொன்னால் இப்படி சமநிலை குழம்பாமல் இருக்கத்தக்க எம்மின் மிகப்பெரிய பெருமானம் என்று கேட்கார். அது கொஞ்சம் விளங்கணும். என்னென்னா இன்னொரு விஷயம் வந்து இந்த இடத்த உராய்வு எதுவும் இல்லை, இந்த உருளையும் ஆப்பும் கனெக்ட் பண்ணுற இடத்த உராய்வு எதுவும் இல்லைன்றும் அடித்தளத்துக்கும் ஆப்புகளுக்கும் இடையில் உராய்வு இருக்குது, அந்த உராய்வு கூட மீண்டும் அவர் தரவில் சொல்லியிருக்கார். இப்போ அவர் கேட்கார் வந்து இந்த தொகுதி சமநிலை குழம்பாமல் இருக்கிற இந்த எம்மின் உயர் வருமானம் என்று கேட்கார். ஏனெண்டா இந்த எம்மை நம்ம படிப்படியாக கூட்டி கொண்டு போனோம்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் எம் வந்து ஒரு எல்லையை தாண்டிடும்னு சொன்னால் இந்த 2 ஆப்பும் விலகி அந்த உருளை ஒன்று கீழே விடும். அப்போ எம் கூட 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 ஒரு உச்ச பெருமானத்தில் இந்த விஷயம் நடக்குது. அதனால் அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்குரிய எம்மின் உச்ச பெருமானம் என்னன்றது கேள்வி. ஸோ இவ்வளோ தான் கேள்வி. சமநிலை கேள்வி தானே. சமநிலைன்னு சொன்னால் 2 விஷயம் பார்க்கணும். அந்த ஒரு பொருள் சமநிலை இருக்குன்னு சொன்னால் எல்லா திசைகள்லையுமே விசைன்ற பிரித்த ஒரு சமனாக இருக்கும். நிறைய தக்கடியாக பிரிப்போம், 2 திசையில் பிரிப்போம், பிரித்த ஒரு சமனாக இருக்கும். முதலாவது சமநிலை நிபந்தனை. அடுத்து இந்த புள்ளி பற்றியும் திருப்பம் 0 இருக்கும். நீங்கள் திருப்பம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசைகளை பிரித்து விட்ட வேண்டாம். சரி, ஏன் டீட்டெயிலாக எல்லா கோணமும் தெரியும், எல்லா விசைகளும் தெரியும், பிரித்து வேண்டாம். சரி, ஓகே. இப்போ இந்த உருளையை பார்த்தோம்னு சொன்னால் இந்த உருளையில் தாக்குற விசைகள் இவ்வளோ தான். ஒன்று கேபிட்டல் எம்ஜி, அது மையத்திலேருந்து கீழே தாகி கொண்டிருக்கும், அதான் அது நிறை. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் செவ்வன் மருதாக்கம் எவ்வளோ தொடுது? 2 புள்ளியில் தொடுது. ஒன்று இங்கே, இன்னொன்று இங்கே. 2 வந்து ஒப்பமானது, அதுக்கு இடையில் உராய்வதும் இல்லைன்றதுனால அதை தாக்குற செவ்வன் மருதாக்கம் எப்படி இருக்கும்? அந்த உருளை இந்த மையத்துக்குள்ளால் போகிற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம எடுக்கிறோம்? ஏன்னா தளத்துக்கு இடையில் உராய்வு இல்லை. ஸோ அதை தொடுற பரப்புக்கு செங்குத்தாக தான் செவ்வன் மருதாக்கம் தாக்கும். அது எங்கே போகும்? ஒரு வட்டத்தின் பரிதியில் வரைகிற செங்குத்தண்டா என்ன, அதில் மையத்துக்குள்ளே போகக்கூடிய இருக்கும். அதாவது தொடலிக்கு செங்குத்து வரைகிற மாதிரி. ஸோ மையத்துக்குள்ளால் போகும். இவ்வளோதான் படம். ஸோ இது வந்து உருளையில் தாக்குற விஷயங்கள். ஆப்பை பார்த்தோம்னா ஆப்பில் அது நிறை தாக்கம் சிமோல் எம்ஜி, அது கீழ் நோக்கி தாக்கும். இந்த செவ்வன் மருதாக்கத்தின் சோடி விசை அந்த ஆப்லையும் இந்த திசையில் தாக்கும். அது குறிச்சிருக்கு, R2 தான் குறிச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இந்த ஆப்புக்கும் தரைக்கும் இடையிலான செவ்வன் மருதாக்கம், அது 6 நோட் குறிச்சிருக்கு.
கீழ் நோக்கி தாக்கும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் தாக்கும். இந்த ஆப்பு வந்து எங்கால போக ரை பண்ணி கொண்டிருக்கும். இந்த உருளையில் நிறை காரணமாக விலகி போகிறதுக்கு ரை பண்ணி கொண்டிருப்பார். ஸோ அது விலகி போகாமல் இருக்கணும்னா என்ன விசை தொழிற்படணும்? உரா விசை. அது எங்கே நோக்கி இருக்கும்? உள் நோக்கி இருக்கும். அதான் எஃப். இப்போ தான் தொழிற்படுற விசைகள் என்ன செய்ய போகிறோம்? இப்போ நம்ம சமநிலை தானே, ரெண்டு பொருளுக்கும் சமநிலை போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கு போடுவோம், அப்புறம் இங்கே வரும். ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? இந்த உருளைக்கு பார்த்தோம்னு சொன்னால் நிலைக்குத்து சமநிலை எடுக்க போகிறோம். ரெண்டு நிலைக்குத்து கிடை, நிலைக்குத்து கிடை. உருளைக்கு நிலைக்குத்து சமநிலை எடுத்தோம்னா கவனம், இது 45 அது வந்து தந்திருக்கார். இது 45ன்னு சொன்னால் இங்கே ஒரு கோடு வரைஞ்சோம்னா செட்மாக இருக்குது. ஸோ இந்த கோணம் 45 இருக்கும். இப்படி வரும், இந்த ஷேப்பில் வரும். ஓகே, இது 45ண்டா இந்த கோணம் 45 இருக்கும். இது 45 இருக்கும். ஸோ கோணங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தோம்னா ஆர் சைன் 45, ஆர் சைன் 45. ஆகவே இங்கே எழுதுகிற அந்த விஷயத்தை 2r சைன் 45, அதான் மேலே தாக்குற விசை என்னது சமனாக இருக்கும்? கீழே என்னது கேபிட்டல் எம்ஜிக்கு சமனாக இருக்கும். இதான் முதல் அவசியம். எது? உருளைண்ட நிலைக்குதி சமநிலை போட்டிருக்கேன். சுருக்கி பார்ப்போம் இருக்கா. 2r சைன் 45 போல் ஒன்றின்கள் √2 சமன் கேபிட்டல் எம்ஜி என்று வரும். இதில் வந்து பார்த்தோம்னா நான் வந்து இதை பட்டினமெண்டா மேலே √2 கொண்டு வரும். ஆகவே இதிலிருந்து ஆர் சமன் கேபிட்டல் எம்ஜி பை √2 என்று வரும். ஓகே, இது முதல் அவசியம். ரெண்டாவது விஷயம் என்ன செய்ய போகிறோம்? இந்த உருளைக்கு கிடைச்சமநிலை போட தேவையில்லை. போட்டமெண்டாலும் ஆர் கொஸ் 45, ஆர் கொஸ் 45 ரெண்டு சமனாக இருக்கும். போடவே தேவையில்லை, அதை விடுவோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்? ஆப்புக்கு போட போகிறோம். ஆப்புக்கு வந்து கிடைச்சமநிலையும் இருக்குது, நிலைக்குதி சமநிலை இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்கிறேன்? கிடைச்சமநிலை போடணும். ஏதோ 3 சமநிலை இருக்குது. இதுக்கு கிடை நிலைக்குத்து, இதுக்கு நிலைக்குத்து மட்டும். 3ஐயும் போட்டு அவங்க கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ண மாட்டோம், விட வரும். ஓகே, அப்போ இந்த ஆப்புக்கு என்ன செய்ய போகிறேன்? நான் இப்போ கிடைச்சமநிலை போட போகிறேன். கிடையா போட்டேன்னு சொன்னால் என்னென்ன இருக்கும்? இங்கே நான் ஃபஸ்ட் நிலைக்குத்தா போடுறேன். ஏதோ ஒன்றா நிலைக்குத்தா போடுறேன். போட்டேன்னு சொன்னால் இங்கே எம்ஜி கீழே தாக்குற விசை, இந்த எம்ஜி இருக்கும் கீழே. அப்புறம் எது கீழே தாக்கும்? இந்த ஆர் இருக்குல்ல, ஆறுண்ட கீழ் நோக்கி விரித்த கூறும் எவ்வளோ வரும்? ஆர் சைன் 45. அப்போ ப்ளஸ் ஆர் சைன் 45 இவ்வளவு கீழே தாக்குற விசை. இது எதுக்கு சமனாக இருக்கும்? மேலே தாக்குறது ஒரே ஒரு ஆர் R0. R0க்கு சமனாக இருக்கும். சுருக்கி பார்ப்போம் இருக்கா. இங்கே எம்ஜி வரும், நிலைக்குத்தி சமநிலையை போட்டிருக்கேன். ப்ளஸ் இங்கே ஆர் சைன் 45 ஆர் பை √2 என்று வரும் சமன் R0. ஓகேண்ணே, ரைட். இங்கே வந்து பார்த்தோம்னா இப்போ ரெண்டு தெரியாத கணியம் இருக்குது. ஒன்று ஆரும் தெரியாது, R0ம் தெரியாது. ரைட், இது எப்படி இருக்கட்டும். இப்போ நான் இந்த ஆப்புக்கு என்ன போட போகிறேன்? கிடைச்சமல்லே போட போகிறேன். கிடைச்சமல்லே இங்கால போடுறேன் பாருங்கள், இது இருக்கட்டும். இப்போ கிடைச்சமல்லே போட போகிறோம். கிடைச்சமல்லே போட்டேன்னு சொன்னால் எது கிடையா இருக்க தாக்க போகிற விசை? ஆர் கொஸ் 45. இந்த ஆறுண்ட கிடையா கொஸ் 45 எதுக்கு சமனாக இருக்கும்? இந்த உராய்வு சேப்புக்கு சமனாக இருக்கும். ஆகவே ஆர் கொஸ் 45 சமன் உராய்வு சண்டா என்ன? எஃப். எஃப் சமன் மியூ ஆராக இருக்கும். மியூ இன்ட்டு ஆர். மியூவோட இருக்கும், மியூ தான் தந்திருக்கார் மியூ உண்டு. ஆர் வந்து R0 போடணும். கவனம், இங்கே போட வேண்டிய சிவன் தாக்கம் R0 இருக்கும். ஆகவே மியூ இன்ட்டு R0 இருக்கும். ஓகே அண்ணே, இவ்வளோ விஷயம். ஸோ இந்த சமன்பாட்டில் போட்டோம்னு சொன்னால் ஆர் இன்ட்டு கொஸ் 45 ஆர் பை √2 சமன் மியூ இன்ட்டு R0 இருக்குது. இதை பார்க்கப்ப இதுக்கு இங்கே வந்து ஆருக்கு ஒரு கேபிட்டல் எம் சார் ஒரு கணியம் கண்டுபிடிச்சோம்ல, இதை கொண்டு நம்ம இங்கே பிரதிட்டோம்னு சொன்னால் R0க்கு கேபிட்டல் எம் ஸ்மால் எம் சார் உள்ள ஒரு பெருமானம் ஒன்று வரும். இதில் விரைட்டமெண்டா அதை கொண்டு இங்கே போட்டோம்னு சொன்னால் கேபிட்டல் எம் ஸ்மால் எம் சாரில் போடலாம். ஆருக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆகவே இந்த இடத்தை இங்கே ரெண்டு எடுத்த முடிவுகளையும் கொண்டு போட்டு விட்டோம்டா விட வரும். ஓகே, பாருங்க இருக்கா, இதுக்கு எழுதுறேன் பாருங்க இருக்கா. ஆறு பதில் என்ன போட போகிறோம்? ஆறுக்கு பதிலாக எம்ஜி பை √2 போட போகிறோம். அப்போ இங்கே ஒன்று எம்ஜி பை √2 போட்டோம்னா ஆல்ரெடி கூட √2 இருக்குது. ஆக இங்கே எம்ஜி பை 2 வரும் சமன் மியூ இருக்கு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்? R0க்கு என்ன போட போகிறோம்? இதை கொண்டு போட போகிறோம். போட முதல் இந்த R0ல் ஆறு இருக்காருல்ல, ஆறு பல் ஆறு வருவா, எம்ஜி பை √2 வரும். அப்போ இங்கே எம்ஜி பை √2 போட்டோம்னு சொன்னால் சிமோல் எம்ஜி ப்ளஸ் எம்ஜி பை √2 சொன்னால் எம்ஜி பை 2 சமன் R0 இருக்கும். இது பேர் கொண்டு போட போகிறோம். அவ்வளோதான். ஆக பிரக்கெட்டுக்கு சிமோல் எம்ஜி ப்ளஸ் எம்ஜி பை 2 இருக்குது. இதில் எல்லாத்தையும் என்ன வெட்டுப்படும்? ஜி வெட்டுப்படும். இங்கே ஒரு ஜி வெட்டுப்படும். எல்லாத்தையும் மொத்தம் 2ஆல் பெருக்கி வரும். 2ஆல் பெருக்கணும்னா இங்கே இந்த 2 இல்லா போகும், இங்கே ஒரு 2 வரும், இங்கே 2 இல்லா போகும். ஆக மேலே எழுதுறேன் இதை. கேபிட்டல் எம் சமன் மியூ இன்ட்டு பிரக்கெட்டுக்குள்ளே 2m 2ஆல் பெருக்கிறேன். ஓகே, ப்ளஸ் எம் வரும். என்ன கேள்வி? கேபிட்டல் தான் கேள்வி. ஆகவே ஒரு உள்ள விட்டமெண்டா மியூவை 2 மியூ சிமோல் எம் ப்ளஸ் எம் மியூ வரும். இது இங்கே எடுத்தோம்னு சொன்னால்
இந்த சாமான இங்கால எடுத்து எம்மை பொதுவாக எடுத்தோம்னா எம் சமன் 1 மைனஸ் மியூ என்று வரும் சமன் 2 மியூ எம் வரும். இதில் இருந்து கேபிட்டல் எம்முக்கு என்னென்னு போக வரும் 2 மியூ சிமோல் எம்மின் கீழ் 1 மைனஸ் மியூ என்று வரும். ஸோ சாதாரண சமநிலை கேள்வி எல்லா விஷயங்களையும் குறிக்கிறோம். கிடையா நிலை குத்தா சாம்பாடு போட்டு அவன் கேட்ட விடயங்களுக்கு எடுத்தோம்னா சரி. ஆகவே 50வது கேள்விக்கு 5th ஆன்சர் பொறுத்துறேன். இந்த வீடியோவில் வந்து 41 விளக்கம் 50 ரன்களுக்கு விளக்கம் பார்த்துருக்கேன். உங்களுக்கு விளங்கியிருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். மறக்காமல் EA சயின்ஸ் பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.